ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ராகுல் காந்தியினுடைய வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி இதுபோன்ற செயல்களை தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியும் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறது. ஹரியானாவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் மாறி போயிருக்கின்றன. காங்கிரசினுடைய வெற்றியை சதி செய்து பறித்திருக்கிறது பாஜக என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பல்வேறு ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி நம்முன் தோன்றினார். அதில் ஏற்கனவே அவர் வைத்த பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. வீட்டு முகவரியில் 0 என்று போட்டிருக்கிறார்கள், அப்பா பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் XYZ என்று போட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். தற்போது மகாராஷ்டிரா, பீகாரை தொடர்ந்து ஹரியானாவிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒரே நபரினுடைய புகைப்படம் 100 வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது, 100 பேருடைய அடையாள அட்டையில் இருக்கிறது. அதே போல பிரேசில் மாடல் அழகினுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற அதிர்வான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாகத்தான் இன்றைய விவாத மன்றம் நடைபெற இருக்கிறது. நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். ஜனநாயகத்துக்கு துரோகம் செய்யும் பாஜக, கர்நாடகா, பீகாரை தொடர்ந்து ஹரியானாவிலும் வாக்கு திருட்டு, ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டும் உண்மை நிலவரமும் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள். திமுகவிலிருந்து நாகநந்தினி, பாஜகவிலிருந்து முனைவர் எஸ். சிவசங்கர், காங்கிரஸிலிருந்து SRS இப்ராஹிம், அரசியல் விமர்சகர் சுபா சதீஷ்குமார். அனைவருக்கும் வணக்கம். சுபா, உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? என்ன கேள்வி எழுது அப்படின்னு சொன்னா, எப்படி இதெல்லாம் பாசிபிள், எப்படி இதை கண்டுக்காம தேர்தல் ஆணையம் இருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 100 பேருடைய வாக்காளர் அடையாள அட்டையில ஒரே ஒரு ஆளுடைய புகைப்படம் இருக்கிறது, எப்படி ஒத்துக்க முடியும்? பிரேசில் மாடல் அழகியினுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத எப்படி ஒத்துக்க முடியும்? இதெல்லாம் ஒரு பெரிய சதிதான் அப்படின்றது தானே புரிஞ்சுக்க முடியுது. சார், ஆமா சார், இங்க தேர்தல்னாலே நிறைய சதி நடக்குது, நீங்க சொல்ற மாதிரிதான். ஏன்னா இந்த குறிப்பிட்ட இந்த ஹரியானா தேர்தல் பாத்தீங்கன்னா 5/10/2024 முடிஞ்சிருச்சு தேர்தல். இதுக்கு அந்த வரைவு வாக்காளர் அட்டை எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/8/2024 அன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதோட ஃபைனல் லிஸ்ட் 27/8/2024 அன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதுல சில திருத்தங்கள்லாம் செஞ்சு ரொம்ப கரெக்டான ஃபைனல் லிஸ்ட் 16/9/2024 அன்று கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 86,790 வாக்காளர் முகவர்கள், அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்க. 10,180க்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்களும் இருந்திருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 23 வாக்குகள் அதாவது வழக்குகள் பதியப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்துல இந்த வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் விட்டுட்டு 1 வருஷம் 2 மாசம் கழிச்சு தூங்கி எழுந்து மெதுவா அடுத்த தேர்தல் வரும்போது, பீகார் தேர்தல் இன்னைக்கு முதல் கட்டம் நடந்திருக்கு, இந்த நேரத்துல ஹரியானா தேர்தல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், நிறைய யோஜனை வேணும், நிறைய ஹோம்ஒர்க் வேணும். அந்த ஹோம்ஒர்க்கை ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி அப்படிங்கறதுதான் நான் இங்க பாக்குறேன். போற போக்குல யார் வேணா எந்த மாதிரியான புரளியை வேணா வைத்து விட்டு போகலாம். குறிப்பாக இந்தியா மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. நம்ம தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, எந்த கட்சியை சாராத அமைப்பு, தனிப்பட்ட அமைப்பு, அது இயங்குது அப்படின்னா குற்றங்கள் அங்க இங்க இவ்வளவு பெரிய நாட்டுல நடக்கிறது சகஜம். ஆனா அதை முறையா நம்ம வச்சிருக்கோமா, அதற்கான ஆதாரங்கள் தருவோமா அப்படிங்கறதுதான் நம்ம இங்க முதற்பார்வையா ஆதாரம் இல்லையா? 221 முறை ஒருத்தர் வாக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. என்ன 221 முறை? முன்னாடி எல்லாம் பீகார்ல 6 கட்டம் நடந்துச்சு, 4 கட்டம் நடந்துச்சு, இன்னைக்குதான் 2 கட்டம் நடக்குது தேர்தல். 80 முறையா அவங்க வாக்கு கொடுத்திருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு வாட்டி ஓட்டு போட்டுட்டு வராங்க, திரும்பி லைன்ல நிக்கிறாங்க, அடுத்த ஓட்டு போடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னா 4 கட்டமா நடந்துனே வச்சுப்போம். 80 முறையா ஒரு நாளைக்கு அந்த பொண்ணால ஓட்டு போட முடியும்? என்ன சார் இது? சொல்லணும்னாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? ஏதாவது சொல்லலாம். பெரிய பூஷணியாயை கொண்டு போய் சாப்பாடுல மறைச்சா மறைக்க முடியுமா? ஏதோ நீங்க எலுமிச்சம்பழம் சைஸ்ல சொன்னா அதை நீங்க கண்டும் காணாமையோ இல்ல 6,000 போச்சு 8,000 போச்சுன்னா எடுத்துக்கலாம். 1,00,000 வாக்காளர் 221 முறை பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன? ஒரே நபர், அதாவது புகைப்படங்கள் ஒரே நபருடைய புகைப்படங்கள் இத்தனை இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சார்? இன்னைக்கு இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரேசில் மாடல் அழகி அவங்களோட புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு, அவங்களுக்கு இன்னைக்கு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமா உயர்ந்திருக்காங்க. அதுதான் இதுல நீங்க பாக்கலாம். அதுக்கா ராகுல் காந்தி இத பண்ணாரு? என்ன சொல்ல போனா ஆதார் கார்டுல இப்ப உங்க போட்டோ பார்த்தா நீங்களான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என் போட்டோ பார்த்தா நானே இருக்க மாட்டேன். அப்படி பண்ணிருந்தாங்க. ஒரு நல்ல கேமரா வச்சு கூட எடுக்க முடியல இன்னைக்கு கவர்மெண்டால. ஒரே ஒரு நபரை நீங்கள் எப்படி 22 இடத்துல நீங்க பார்க்க முடியும்?
முடியும் சொல்லுங்க? 221 முறை எப்படி ஓட்டு போடுவது சாத்தியம் இல்லையோ அது போலதான் இந்த 22ல இன்னும் நீங்க நல்லா ஓட்டு போடுறது சாத்தியம் 22,000 இடத்துல கூட இந்த முகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு நான் சொல்றேன். இல்ல ஓட்டு போடுறது சாத்தியம் இல்லையான்றதை தாண்டி ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறத தான் அவர் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அது பொய்யா சார்? ஓட்டர் லிஸ்ட்ல தான் சொல்றேன். நீங்க அந்த ஆதார் கார்டு, ஓட்டர் லிஸ்ட் அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா புகைப்படங்கள் நம்மளோட புகைப்படங்களாங்கிறதே டவுட்டா இருக்கு சார். நம்மளோட புகைப்படங்களா இருக்கிறதுல டவுட் மட்டும் தான் இருக்கும். ஆனா வேற ஒருத்தர் புகைப்படம் இருந்தா இது நான் இல்லன்னு சொல்லிடுவோமே. வேற உங்க போட்டோ இருக்கிற உங்க போட்டோ இருக்கிற இடத்துல ஒரு நடிகையோட போட்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும்ல, இது நம்ம இல்ல அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. அது எப்படி நல்லா இருந்தா சரி அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு பேசாம இருப்போம்ல சார். என்ன மேடம் சொல்றீங்க? உங்க போட்டோ இருக்கிற இடத்துல நடிகை மீனா போட்டோ இருந்துச்சுன்னா நீங்க வந்து மீனாவாவே உங்களை நினைச்சிட்டீங்களா? மூஞ்சியை பார்த்து ஆதார் கார்டை பார்த்து ஓட்டு கொடுக்க மாட்டாங்களா? ஓட்டு போடுற அதிகாரி வந்து நம்மங்கள பார்க்க மாட்டாரா? நேர பார்க்க மாட்டாரா? போட்டோல இருக்கிறவங்களும் வரவங்களும் ஒன்னான்னு பார்க்க மாட்டாரா ஓட்டர் ஐடில? அப்படியா மறந்து 22 முறை ஓட்டு போட அனுமதிச்சிருக்காங்க? 221 முறை. அத நம்ம பார்க்கணும்ல. ஓட்டு போடுற அதிகாரி அந்த இடத்துல இருப்பாருல்ல, கையில கொடுக்கிற கார்டும் நேரம் வந்து இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, எப்படி வந்து பிரேசில் மாடல் அழகியோட போட்டோ அந்த இடத்துல வந்துச்சுன்றது தான் கேள்வி. எப்படி பிரேசில் அழகியோட போட்டோ அந்த இடத்துல வந்துச்சுன்றது தான் கேள்வி. எப்படி வந்து பிரேசில் அழகியின் போட்டோ அவரே என்ன சொல்லிருக்காருன்னா, என்னுடைய போட்டோ ரொம்ப பழசு, அதை யாரோ எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அது சம்பந்தப்பட்ட விசாரணை வேணும் தான் நான் சொல்றேன். அதத்தான ராகுல் காந்தி சொல்றாரு. இது போல இதுக்கெல்லாம் தான் வாக்காளர் திருத்த பட்டியல் அவசியம்ங்கறதை இங்க முன்வைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கதான் செத்து போன வாக்காளர்கள் இருக்காங்களா அவங்கள நீக்கணும், புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் இருக்காங்களா அவங்கள நீக்கணும். அடுத்ததாக இந்த மாதிரி எவ்வளவு போட்டோஸ் ஒரே போட்டோஸ் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிருக்காங்க, இல்ல ஊர் பேர் மாதிரி இருக்கு, ஊர் மாதிரி இருக்கு, ஒரே ஆளுக்கு 5-6 இடத்துல ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கு, அவங்களுடைய புகைப்படம் ஒன்னா இருக்கு, ஆனா அவங்களுடைய பேர் 6 இடத்துல இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீக்கி ஒரு இடமா மாறுவதற்கு தான் இது கண்டிப்பா செய்யணும் தான் நாங்களும் சொல்றோம். இல்ல அப்ப ஹரியானால அதை சரியா பண்ணலையா? ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வாக்காளர் பட்டியல் சரி பார்ப்பாங்க. வேண்டியது யூபிஏ அரசாங்கத்தின் போதே இதை முறையாக சரிப்படுத்தப்பட்டிருந்தால் இன்று பாவம் இவ்வளவு பெரிய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டியிருக்க அவசியமே இருந்திருக்காது. மன்மோகன் சிங் அவர்களினுடைய யூபிஏ ஆட்சி காலத்தின் போதே இந்த வாக்காளர் பட்டியல்லாம் சரி செய்யப்பட்டிருந்தால் இன்று இந்த குற்றச்சாட்டுக்கு அவசியமே நேர்ந்திருக்காது. அததான் நான் சொல்ல வரேன். நீங்க எத்தனை வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கீங்க? பாஜக எத்தனை வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கு? அதான் சொல்றேனே, பாஜகவே தூங்கி எழுந்து 11 வருடங்கள் கழிச்சு இப்பதான் வராங்க. நான் இவங்க ரைட் அவங்க தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதை மன்மோகன் சிங் அவர்களே செய்திருந்தால் இந்த இதே வந்திருக்காதே. ஏன்னா நான் என்ன பாக்குறேன்னா, அவங்க வேணாம் தான மக்கள் மாத்திட்டாங்க. பாஜக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா பாஜக உள்ள வந்ததுக்கு பிறகு இவ்வளவு தவறு நடக்குது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ராகுல் காந்தி வேற வேலை இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? சரி செய்திருந்தால் இல்ல ராகுல் காந்தி வேற வேலை இல்லாம இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரா? இது சம்பந்தமா இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கா, எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையரோ இல்ல தேர்தல் கமிஷனோ அதுக்கான ஸ்டெப் எடுத்து இது என்ன அப்படின்னு கேட்கணுமா கேட்க கூடாதா? என்ன இவ்வளவு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, அது என்னன்னு கூட கண்டுக்காம வேணா மனு தாக்கல் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னா அது என்ன பார்வை? சார், குற்றச்சாட்டை வைக்கும் போது அதற்குண்டான ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது குற்றம் சாட்டு வைப்பவரினுடைய கடமையாக நான் கருதுகிறேன். நீங்க குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான ஆதாரத்தை தாங்க. நீங்க 22 முறை 221 முறை குத்திருக்காங்கிறீங்க. 221 முறையும் அவங்க பாஜகவுக்கு போட்டிருக்காங்களா இல்ல காங்கிரஸ்க்கு போட்டிருக்காங்களா எப்படி தெரியும்? 22 இடத்துல அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட் இருக்கும், அவங்க இந்தியால இருந்திருக்காங்களா அதை செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பிரேசில் மாடல் அழகின்னு கரெக்டா சொல்றீங்க. அப்ப அவங்க எங்க இருந்திருக்காங்க? இந்தியால இருந்திருக்காங்களா? அவங்களுடைய பாஸ்போர்ட்ல தெரிஞ்சிடும் இல்லையா? அது அவங்க எவ்வளவு முறை 22 இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 22 இடத்துல ஓட்டு அதிகாரியும் அந்த 22 பேரையும் அந்த போட்டோல இருக்கிறவங்களையும் நேர்ல இருக்கிறவங்களையும் வித்தியாசமானவங்க. அப்ப அந்த 22 அந்த செக் பண்ண அதிகாரியும் கூட்டிட்டு வந்து கேள்வி கேளுங்க, நான் இல்லன்னு சொல்லலையே. எங்க தவறு நடந்திருக்கோ அது திருத்தப்பட வேண்டியது அவசியம். ஆனா அதற்கெல்லாம் ஒரு கால வரமுறை இருக்கு. நீங்க அப்ப 11 வருடம் ஒரு 2 மாதங்கள் தூங்கி இருந்து தேர்தல் பீகாரில் நடக்க இருக்கும் நேரத்தில் இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதன் அவசியம் என்ன, அதாவது அதனுடைய பின் நோக்கம் என்ன அப்படிங்கறதான் நீங்க கேள்வியா வைக்க விரும்புறேன். சரி, நாகநந்தினி மேம், இப்போ ஒரு வருஷமா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அது பின்னாடி அது இப்ராஹிம் சார்ட்ட வந்து அந்த கேள்வி கேட்போம். இப்போ வந்து
இதெல்லாம் வந்து அன்னைக்கே நீங்க ஏன் பார்க்கல, அங்க இருக்கக்கூடிய முகவர்கள் வந்து இதெல்லாம் கவனிச்சிருப்பாங்களே அப்படின்ற கேள்வி வந்து முன் வச்சிருக்கிறாங்க. எப்படி ஒருத்தரால வந்து இத்தனை இடங்கள்ல வந்து வாக்களிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை முன் வைக்கிறாங்க. எவிடன்ஸை வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் செய்த செயலை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் சார். இது வந்து குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி நீங்க துவங்கும் போது துவங்குனீங்க, மேடமும் சொன்னாங்க. இது கம்ப்ளீட்டா குற்றச்சாட்டெல்லாம் இல்ல, கம்ப்ளீட்டா இது திருட்டு. அதைத்தான் நாங்க வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். இது வந்து வாக்கு திருட்டு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது ஆட்சியே திருடி இருக்காங்க அப்படிங்கிறது பரிவட்டமா நாங்க சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் மேடம் பேசும்போது ஜனநாயகம் பேசுறாங்க, அப்படி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சார் சொல்லுவாருன்னு சொன்னீங்க, இருந்தாலும் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறேன். அப்புறம் ஏங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்குற டீடைல்ஸ் கொடுங்கன்னு சொன்னா அது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல கொடுக்காம இது எல்லாத்தையுமே ஹார்ட் காப்பியா கொடுத்தாங்க. அது ஒரே கொஸ்டின், அந்த ஒரே கொஸ்டினுக்கு பதில் வந்து இவங்க 2 பேரும் கொடுக்கணும். பிஜேபி சார்ந்து பேசக்கூடியவங்க அந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் ஜனநாயகம், ஏன்னா ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் பேசுறவங்க இன்னைக்கு பிஜேபி வந்து ஆட்சி நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில நிறையவே இருக்கு. அது ஒரு பக்கம். அப்புறம் ஏங்க அந்த அளவுக்கு ஜனநாயகம் சரியா இருந்தா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? அந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறவரை நியமிக்கிற அப்படிங்கிற அந்த பொசிஷன்ல பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் தானே உரிமை இருந்துச்சு. அப்புறம் ஏன் அதை மாற்றி பிரதமர் யார் சொல்றாரோ அவங்கள ஒருத்தரை போட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து தேர்வு செய்ய மாதிரி வைக்கலாம்னு ஏன் சொல்றீங்க? அது ஏன் பண்ணுச்சு? ஒண்ணும். இன்னொன்னு, ஏங்க இன்னைக்கு எஸ்ஐஆர் இவ்வளவு சிவியரா கையில் எடுத்திருக்கிறவங்க ஹரியானாக்கும் மகாராஷ்டிராக்கெல்லாம் ஏன் பண்ணல? யூபிக்கெல்லாம் ஏன் ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணல? ஏன் இன்னைக்கு மட்டும் எஸ்ஐஆர் கையில எடுத்துட்டு இப்படி வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் திருத்துறோம், நாங்க வந்து எல்லாத்தையும் மாத்துறோம்னு ஏன் சொல்றீங்க? இன்னொன்னு, மேடம் பேசும்போது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது பிரேசில் நாட்டு அழகி அதை வந்து கண்டுபிடிக்கணும், அத வந்து நாங்க கண்டுபிடிக்கதான் சொல்றோம், யார் பண்ணாங்க, அது யாருங்க பாக்குறது? நாங்களே கஷ்டம், அதாவது இங்க பிரச்சனை நடந்திருக்குன்னு குற்றத்தையும் நாங்களே காட்டுவோம், நாங்களே கண்டுபிடிச்சு சொல்லுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களோட வேலை இல்ல, எங்களுக்கு தெரியல, குற்றம் நடந்திருக்குன்னு சொல்றோம், அதுக்கு சோமாட்டமா உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கணும், அது இன்னும் நடக்கல. அதை தாண்டி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இது என்ன நடந்திருக்கு, என்ன வேலை நடந்திருக்கு அதை எடுத்து பார்க்கணும், அதையும் இன்னும் பார்க்கல. அது எல்லாத்துக்கு மேல மேடம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு பாமர மக்கள் இதை கேட்டு அப்படியே ஆமா உண்மைன்னு நம்பிடுவாங்க. அந்த மாதிரி, அதாவது எப்படிங்க ஒருத்தரே வந்து இவ்வளவு டைம் ஓட்டு போட முடியும்? ஏங்க ஒருத்தரே ஓட்டு போடலைங்கிறத விஷயம், அதெல்லாம் இவிஎம் மிஷினையே நீங்க மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதால எங்களோட ரொம்ப பெரிய குற்றச்சாட்டை ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு. அதுக்குலாம் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க மேடம். சரி, இவ்வளவு தரவுகள் நீங்க சொன்னீங்களே, நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், 2 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க ஹரியானால, அதுல 25 லட்சம் வாக்கு போலின்னு இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல 8 பேருக்கு ஒரு வாக்கு போலியா பதியப்பட்டிருக்குங்கிற ஒரு ப்ரூஃபை நாங்க காமிக்கிறோம் பொது வெளியில, மக்கள் மன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் காமிக்கிறாங்க. இதுல ஓவராலா நம்ம கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 22,799 வாக்கு வித்தியாசத்துல தான் காங்கிரஸ் 8 தொகுதியில பிஜேபி வென்றிருக்கு. இப்ப இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 தொகுதியில காங்கிரஸ் வென்றிருக்கும், 40 தான் பிஜேபி. ஆக எதனால இதை நாங்க ஆட்சியே திருட்டு அப்படின்னு சொல்றோம்னா, கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும், அதாவது ஹரியானா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கருத்து கணிப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் காங்கிரஸுக்கு தான் ஃபேவரா இருக்கு, காங்கிரஸுக்கு தான் ஃபேவரா இருக்குன்னு சொல்லி இப்பதான் தெரிஞ்சது. அந்த யுக்தி என்ன யுக்தி நீங்க பயன்படுத்தினீங்க, கடைசி நேரத்துல எந்த வியூகத்தை பயன்படுத்தினீங்க, எப்படியெல்லாம் வாக்கு திருட்டு நீங்க பண்ணிருக்கீங்க, அதன் மூலமா எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கறது ரொம்ப பரிவட்டமா தெளிவா தெரிஞ்சிருச்சா இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஏங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்ல பார்த்தா உங்க பேஸ் தெரியாதா? தெரியலீங்க. அதை தாண்டி இவங்க பண்ண ஒரு விஷயம் பாருங்க சார், எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு போட்டோ, ஒரு அசம்பிளி, அதாவது லெஜிஸ்லேஷன் அசம்பிளில கிட்டத்தட்ட 100 ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 5,21,619 டூப்ளிகேட் ஓட் பதிவாயிருக்கு. சரிங்களா? அதை தாண்டி 223 ஓட் பூத்துல ஒரே போட்டோ வச்சு ஓட்டு போடப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். இதெல்லாம் மேம் நீங்க நல்லா அடிக்கோடைக்கு பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரே நாள் போய் போடல மேம், நீங்க மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கீங்களா இவிஎம் மிஷின், அதுவே அதோட வேலையை பார்த்துக்கும். அதுதான் எங்களுடைய அடுத்தப்பட்ட குற்றச்சாட்டாவே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க மூடி மறைச்சிருக்கீங்கல்ல, அதனால நாங்க தெளிவா சொல்றோம். இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிட்டி தேவைப்படுது. அதாவது என்ன சொல்ல, இல்ல ஒரு நிமிஷம், அது என்ன சொல்ல வரீங்கன்னா 223 தடவை வந்து மிஷினே ஓட்டு போட்டுக்குதுன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல.
அந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. 223 ஓட்டர் பூத்ல ஒவ்வொரு இடத்துலயும் நடந்திருக்கு சார். இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அன்னியன் படத்தம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லா பக்கமும் பிரிச்சு நடந்திருக்கு. இல்ல இவிஎம் மிஷின்லயே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வெளியில வந்து டாக்குமெண்ட் வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு இவிஎம் மிஷின்லயும் பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. இத வந்து ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. இத வந்து 2021 எலெக்ஷன்ல இருந்தே நம்ம சொல்றோம் இவிஎம் மிஷின்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 2024 எலெக்ஷன்ல இது அதிகமா பேசப்பட்டுச்சு. 40 இடங்கள்ல திமுக ஜெயிச்சது. அப்ப இவிஎம் மிஷின்ல பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு இவிஎம் மிஷின் கூட நம்ம பதில் சொல்றோம். இல்ல இப்ப ஆட்சியில டிஎம்கே இருக்கு. இப்ப ஆட்சியில டிஎம்கே இருக்கு. மக்களவை தேர்தல்ல 40 தொகுதி வந்து திமுக ஜெயிச்சாங்க. அப்பெல்லாம் இவிஎம் மிஷின் போய் சொல்லிருக்கா சார்? அது பீகாருக்குன்னா என்ன, தமிழ்நாடுனா என்னன்ற ஒரு வரமுறை இருக்குல்ல, அந்த அளவுக்கு இங்க இருக்கிறவங்கள முட்டாள இல்ல. அதனாலதான் 8 முறைக்கு மேல பிரதமர் இங்க வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல கூட சீட்டு கிடையாது, 40 தட்டி தூக்கணும் அந்த விஷயம் ஒண்ணு இருக்குல்ல சார். அதாவது இவங்க ட்ரையல் பாக்குற ஏரியா நார்த் சார், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் தொலைக்கிறதா இப்ப இங்க சவுத். அதுக்கு முன்னாடியே நாங்க குரல் கொடுக்கறதுனாலதான் இவங்களுக்கு எங்களை பார்த்தா பயம். நான் சொல்றேன், நான் இன்னொரு விஷயம் இதை மட்டும் பதிவு பண்றேன். இதுல மேடம் கேட்கும் போது கேட்டாங்க, நாங்க எல்லா தரவுகளையும் கரெக்டா எடுக்கிறோம், எல்லாமே நாங்க சரியா செய்யறோம். நான் ஒண்ணு கேக்குறேன், 2000 கோடி கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு சாஃப்ட்வேர் வாங்குச்சுல்ல, எதெல்லாம் டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் என்ன வேலை? சாதாரண வேலை தானே. எங்க அட்ரஸ் ரிப்பீட் ஆயிருக்கும், என்ன போட்டோ ரிப்பீட் ஆயிருக்கும், என்ன நேம் ரிப்பீட் ஆயிருக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. ஏன் அதை செய்யல? அந்த சாஃப்ட்வேரை ஏன் எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணல? எதனால யூஸ் பண்ணாம விட்டுருக்கீங்க? அப்போ இங்க பிஜேபி ஹரியானால ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சாதாரணமா எக்ஸெல்ல போட்டாலே கண்டுபிடிச்ச முடியும். நீங்க சொல்றபடி கைக்கூலியா வேலை செஞ்சிருக்கா? இந்த ஒரு குற்றச்சாட்டு எனக்கு வருதா இல்லையா? சொல்லுங்க மேம், சொல்லுங்க சார். இல்ல அதான் சாதாரணமா ஒரு எக்ஸெல்ல ஒரு பேரை போட்டாலே எத்தனை இடத்துல இந்த பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஏன் அதை தேர்தல் ஆணையம் கொடுக்கலன்றது ஒரு கேள்விதான். அதான் கண்டுபிடிக்க அதுக்குதான் 2000 கோடி ரூபாய் கொடுத்து தேர்தல் ஆணையம் வாங்கி வச்சிருக்கேன் அந்த சாஃப்ட்வேர் மிஷினை. மேடம் சொன்ன மாதிரி இத்தனை பேர் எலக்ட்ரான்ல வேலை செஞ்சாங்க, 1000 பேர் வந்து அவங்க போலிங் பூத்துல உட்கார்ந்தாங்க. அவங்களால வேணாம் மேம், ஒரு சாஃப்ட்வேர் வேலை செஞ்சிரும் இன்னைக்கு. ஆனா அதை ஏன் செய்ய வைக்கல நீங்க? அப்ப உங்களுக்கு தேவைப்படும் போது டெக்னாலஜி உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்குவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த டெக்னாலஜியை தூக்கி போடுறீங்க. அப்படிதானே ஆயிப்போச்சு. இது எல்லாமே வந்து ரொம்ப அதுலயும் வந்து ஹரியானாவுடைய சிஎம் அவர்கள் இப்ப இருக்காங்களே நாயக் சைனியன், அவர் சொல்றாரு அக்டோபர் 6 ஓட்டு கவுண்டிங்க்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, வியாஸ்வதா அப்படின்னா என்னன்னா ஒரு வியூகம் நாங்க வச்சிருக்கோம், அதாவது ஜெயிக்கிறதுக்கான வியூகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வியாஸ்வதா என்னன்னா இந்த ஓட்டு தான், இதை வச்சுதான் அவங்க ஜெயிக்கவே முடிச்சிருக்கு. ஏன்னா எடுத்த ரிப்போர்ட்டிங் எல்லாமே அப்படித்தான் வந்திருக்கு. அன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட்டிங் மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். அதாவது ஹரியானால எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது. இது மேடம் சொன்னாங்களே தூங்கி எந்திரிச்சு சொன்னாரோ ராகுல் காந்தி அப்படின்றதெல்லாம் கேட்டாங்களே, ரொம்ப அப்படியே லெத்தாஜிக்கா பதில் சொல்லும் போது அப்படி இருக்கலாம் மேம். நீங்க தூங்கவே முடியாத அளவுக்கு ஈஸியா கொடுக்க வேண்டிய எலக்ட்ரல் ஃபார்ம்ல டீடைல்ஸ் கொடுக்காம இவ்வளவு பக்கமா நீங்க ஹார்ட் காப்பி கொடுத்தீங்களே, அந்த ஹார்ட் காப்பி எல்லாம் வச்சு உட்கார வச்சு ஒரு வாக்கும் ஒரு மக்களினுடைய உரிமைன்னு சொல்லி இன்னைக்கு மக்களுக்காக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சிரமப்பட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு டைம் 2 டைம் இல்ல, இது 3வது முறை. இதனால மக்களுக்கு நிறைய விஷயம் புரியும், கவலையே படாதீங்க. அதை தாண்டி அந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த நியூஸ் 27 அப்ப சொல்றாங்க, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது காங்கிரஸ் 62 இடத்துல ஜெயிக்கும், ஆனா பிஜேபி 24 தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. மார்டின் சொல்லுது 62 இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும், ஆனா 18 தான் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி. மார்க் சொல்லுது 61 இடத்துல பிஜேபி ஜெயிக்கும், ஆனா சாரி காங்கிரஸ் ஜெயிக்கும், 27 இடத்துல தான் பிஜேபிக்கு வாய்ப்பு அப்படின்னு. அதே மாதிரி திடீர் பாஸ்கர் சொல்றாங்க 54 இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும், 29 தான் பிஜேபிக்கு வாய்ப்பு. ஆனா இத்தனை கருத்து கணிப்பு, இதுக்கு மேல இன்னொரு இருக்கு. ஆனா இத்தனை விஷயம் இருந்தாலும் கடைசி நேரத்துல பிஜேபி ஜெயிக்குது. அதுவும் எவ்வளவு வாக்கு மொத்தம் 8 தொகுதியில எடுத்து பார்த்தா 22,799 தான். அவ்வளவுதான் வாக்கு வித்தியாசம். இவங்க திருடப்பட்ட வாக்கு எவ்வளவு?
25 லட்சம் வாக்க போலி வாக்கா போட்டிருக்காங்க. அதை தாண்டி இந்த பிரேசில் நாட்டுல வந்த அந்த அழகி, நீங்க சொன்னீங்கல்ல மேம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா எதிர்கட்சியில பண்றாங்களா என்னன்னு தெரியல, உங்க பிஜேபியில பண்றாங்க நல்லா தெரியுது. அதனாலதான் அழகான ஒரு போட்டோ எடுத்து அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு திருப்பி சொல்லலாம். ரெண்டு பேருமே அதை விட்டுருங்களேன். அது எப்படி உள்ள வந்துச்சுன்றதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சீரியஸான மேட்டர் தான் பேசிட்டு இருக்கோம். சிவசங்கர் சார், இப்போ இந்த பிரேசில் அழகியுடைய போட்டோ அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ ஹார்ட் காப்பியா உங்ககிட்ட வந்து கையில வந்து கொடுத்துருக்குறாங்க, ராகுல் காந்தி கிட்ட வந்து ஹார்ட் காப்பியா வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸல்ல நார்மலாவே வந்து ஒரு பேரை போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பேர் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா வந்து காமிச்சிரும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ல வச்சு இதை கொடுக்கறதுல தேர்தல் ஆணையத்துக்கு வந்து என்ன பிரச்சனை? சரி, அவங்க கொடுத்த ஹார்ட் காப்பியில இவ்வளோ இடத்துல இப்போ சிவசங்கர்ன்ற பேரு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு தொகுதியில, தஞ்சாவூர் தொகுதியில இந்த இடத்துல உங்க பேர் வந்து உங்க போட்டோ உங்க பேரோட இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? குட் ஈவினிங். இங்க நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க பயங்கரமா பேசியிருந்தாங்க. என்ன சொல்றது, எடுத்த அடுப்புல டெக்னிக்கல் கொஞ்சம் நஞ்சல்ல இவங்க வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அது ஹார்ட் காப்பி ஏன் கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நான் முதல்ல ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எக்ஸிட் போல பத்தி அவங்க ரொம்ப தீவிரமா பேசினாங்க. எக்ஸிட் போல்ல 2004 எக்ஸிட் போல்ல பிஜேபிக்கு தான் வந்து அதிக ஆதரவு வந்து. நீங்க எக்ஸிட் போல்றது ஒரு பிரைவேட் எக்ஸர்சைஸ் பண்றது. நீங்க இதை வந்து நீங்க நம்ம கட்டாயம் வந்து நம்ம அது வேண்டாம், களத்துல இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க. அது ஒண்ணு. அடுத்து வந்து நீங்க அந்த பிரேசிலியன் அவங்களோட அந்த மாடல், ஆக்சுவலி மாடல் அவரோட நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க வந்து மேத்யூஸ்ங்கிற பேர்ல ஒரு பொண்ணோட போட்டோ பண்ணி சொல்லிருக்கீங்க. அதுக்கு நீங்க கொடுக்கப்பட்ட எபிக் ஐடி, அதாவது எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நான் ரீட் பண்றேன். இந்த நம்பரும் ஓகேங்களா, இன்னைக்கு டைம்ஸ் நோ நேரடியா அவங்களோட வீட்டுல போய் வெரிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நீங்க பேஸ்லெஸ் அலிகேஷன் ஏற்கனவே வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்பர் கூட நான் ரீட் பண்றேன், IXZ03440228. இந்த நம்பர் தான் அந்த பூனம் அப்படிங்கிற நம்பர். அந்த நம்பரை நேரடியாக போய் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க டைம்ஸ் நோல. அப்படி ஒரு பூனம் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க வந்து ஓட்டு போட்டுருக்காங்கிறத இன்னைக்கு வந்து அது வந்திருக்குது. நீங்க வந்து பேஸ்லெஸ் அலிகேஷன் 1-2 இல்ல, நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது. அது ஆக்சுவலா ராகுல் காந்தி அவரை பத்தி அப்படின்னா சிவசங்கர் சார், அதாவது அவங்க பேரு பூனம், அவங்க இந்தியால தான் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற எபிக் ஐடி அவங்கள ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இவங்க அந்த நம்பர் உள்ளவங்க, அந்த நம்பர் உள்ள பூனம் அப்படிங்கறவங்க வந்து ஒரிஜினலாவே இருக்காங்க. அவங்க வந்து அது பிரச்சனை இல்ல சார். இல்ல, என்ன பிரச்சனை, ஒரிஜினலா நம்பர் உள்ளவங்க இருக்கட்டும். என் கேள்வி என்னன்னா, சிவசங்கர் அப்படின்ற ஆளு, இப்ப நீங்க உங்களை தான் நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு ஒரு ஓட்டு தானே இருக்க முடியும். உங்க போட்டோ வச்சு உங்க அட்ரஸ் வச்சு 10 இடத்துல இருக்கு, இல்ல உங்க அட்ரஸே வச்சு உங்க வீட்லயே ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி அட்ரஸ் போட்டா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அது தப்பு தானே. அந்த டூப்ளிகேட் ஐடில வந்து ரிமூவ் பண்ணனும். அது வந்து டூப்ளிகேட் ஐடி ரிமூவ் பண்ணனும்ங்கறது அதுக்கு தான் வந்து பண்ணனும். அது ஏன் பண்ணல? அதத்தான் இப்ப ராகுல் காந்தி கேக்குறாரு. இதெல்லாம் இவ்வளவு தவறு நடந்திருக்கே. அதாவது டூப்ளிகேட் ஐடி அப்படின்றது வந்து எப்படி உள்ள வரும்? டூப்ளிகேட் ஐடியை வந்து அதை சரி பண்ணிட்டு தான் எலெக்ஷனே நடத்துவாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு என்னன்னா, அதை சரியே பண்ண விடாம பிளான் பண்ணி உள்ள இறக்கி இருக்கிறாங்கன்றது தான் அவருடைய குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆபீசர் 2 பேரும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நீங்க பூத் லெவல் ஏஜென்ட்டை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. பூத் லெவல் ஆபீசர் ஒரு இடத்துல போலிங் ஸ்டேஷன்ல ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா பூத் லெவல் ஏஜென்ட் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க. அதாவது ஆகஸ்ட் 2, 2024 ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் வரும்போதே நீங்க வந்து அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த காப்பி கொடுக்கப்பட்டிருக்கீங்க. அன்னைக்கு நீங்க எதுவுமே செய்யவே இல்லை. நீங்க அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் டைம்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி 23 தடவை ஓட்டு போட்டாங்க, 223 தடவை ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. 223 தடவை ஓட்டு போட்டாங்க, எவ்ரி 3 மினிட்ஸ் கூட எப்படி ஓட்டு போட முடியும்? இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பூத்லயுமே வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் யாருமே இல்லையா? அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஏற்ற அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பூத் லெவல் ஏஜென்ட் ஒர்க் பண்ணவே இல்லையா? அதுதான் அவங்க கேட்கறாங்க. அது எப்படி ஒரு இடங்களிலுமே வந்து நீங்க பூத் லெவல் ஏஜென்ட் இல்ல, உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் ஒழுங்கா ஒர்க் பண்ணல, காங்கிரஸ்ல பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணலங்கிறது நீங்க ஒத்துக்கிடுங்க. நீங்க அவங்கள மீறி எப்படி ஒரு ஓட்டு ஃபைல் ஆகும்? இது வந்து அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க இது பேஸ்லெஸ் அலிகேஷன். அப்படி ஒரு அலிகேஷன் வந்து நீங்க அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு phase 1 எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து இந்த 2 வருஷத்துல ஏன் சொல்ல கேட்க வரல, நீங்க இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும் போது phase 1 ஸ்டார்ட் பண்ணும்போது மக்களை வந்து நீங்க குழப்பறதுக்காக இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அவர் எப்ப வேணாலும் சொல்லட்டும் சார், அவர் எப்ப வேணாலும் சொல்லட்டும். இது வந்து என்னோட சிம்பிளான क्वेश्चन என்னன்னா, இதை ஒரு நந்தினி மேம் கேட்ட மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு பிடிஎஃபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பிடிஎஃப்ல போய் ஒரு சர்ச் போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பேர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கிடைச்சிரும். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமாவே இதை வந்து
உங்களுக்கு தெரியாத சாஃப்ட்வேர் கிடையாது. அது வந்து சாதாரணமா நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கலாமே, அதையே இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றீங்க? அப்ப ராகுல் காந்தி ஒரு வருஷமா அதுக்காக ஒர்க் பண்ணிருக்க மாட்டார்ல அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பூத் லெவல் ஏஜென்ட் தப்பு பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா எப்படி வந்து ஒரே பேர்ல இவ்வளவு வந்துச்சு? இதே இந்த கேள்விக்கு இன்னொரு பதில் சொல்ல விருப்பப்படுறேன். 2004 அப்ப தேர்தல் கமிஷனரா இருந்த குரேஷி அவர்கள் வந்து இதே மாதிரிதான் ஒரே நேம், அதாவது நேம் ஒரே மாதிரி இருக்கும், ஃபாதர்ஸ் நேம் ஒரே மாதிரி, இதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியால 4 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதை மாதிரி டூப்ளிகேஷன், இதை மாதிரி டபுள் நேம் டபுள் என்ட்ரில ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் அன்னைக்கு இருந்த சாஃப்ட்வேர் வச்சு அவங்க ட்ரை பண்ணி ரிமூவ் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரிமூவ் பண்ண முடியாது. நீங்க ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அந்த நேமுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க சிவசங்கர் போடுறீங்க. இல்ல அப்படி சொல்ல வரல. அதாவது ராகுல் காந்தி கேட்டப்ப அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்களோட புரோட்டோகால்ஸ், அவங்களோட என்ன அந்த புரோட்டோகால்ஸ் படி தான் அவங்க செயல்பட முடியுங்கிறது. இப்ப அவங்க கொடுத்த ஹார்ட் காப்பில தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அது எப்படி பாசிபிள்? நம்ம ஊரையே சாராத ஒருத்தருடைய புகைப்படத்தை வச்சு இதைத்தான் சொல்றேன். இந்த அலிகேஷன்ஸை தான் ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் 1 மந்த் அந்த கூலிங் டைம் பீரியட் கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் ஏன் ஒர்க் பண்ணவே இல்லை எந்த ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டுமே? இப்ப நீங்க சொல்ற மாதிரி 30 நாள் அந்த டைம் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னா டிசம்பர் 9 ஜனவரி 8 நீங்க இந்த இடைப்பட்ட காலங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் ஏன் ஒருத்தருமே செய்யல? நீங்க தவறுகள் இருந்தா நீங்க அன்னைக்கு செஞ்சிருக்கலாம்ல. நீங்க இன்னைக்கு ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சரி, இப்ப நடந்திருக்க இப்போ ராகுல் காந்தி கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு என்ன பதில்? ஆஹா இப்படி நடந்து போச்சே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? வந்து இந்த இது எல்லாமே பேஸ்லெஸ் அலிகேஷன் நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல பேஸ்லெஸ் அலிகேஷன் எப்படி சொல்ல முடியும் உங்களால? அவர் தான் ப்ரூவ் பண்றாருல, அவர் எவிடன்ஸ் கொடுக்கறாருல. எலக்டோரல் கமிஷனுடைய டேட்டா தான நீங்க கொடுத்த, அதாவது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டாவை அதுல பிரிச்சு காட்டுறாரு. இங்க பாருங்க, அதாவது வந்து இந்த தெருவுல வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அதே ஆள் வந்து இன்னொரு தெருவுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இன்னொன்னு, இவர் வீட்டு அட்ரஸ்லயே வந்து ஒரே ஆள் அட்ரஸ்லயே வந்து ஒரு 50 பேருக்கு ஒரே அட்ரஸ் இருக்கு, அது வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷனால் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல காட்டுறது. எப்படி நடக்குது? இவ்வளவு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த பிபிடி பிரசன்டேஷன் நடக்கும்போது ஒருத்தர் கேக்குறாரு, நீங்க இவ்வளவு எவிடன்ஸ் வச்சிருப்பது நீங்க கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லும்போது போவாங்க சார் அவங்க. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப கான்சியஸா சீரியஸா இந்த விஷயத்த, இந்த டிபேட்டை நடத்தணும் அப்படின்னு தான் பாக்குறேன். எப்படின்னா, இதெல்லாம் ஓகே, எப்படி நடந்துச்சு பொதுமக்கள் மத்தியில இந்த கேள்வி வந்துருச்சு. இனிமே அவங்க வந்து கோர்ட்டுக்கு போவாங்க, நீங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் அடுத்து. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் தானே. நீங்க எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, அதுல 10 இடங்கள்ல வேற மாதிரி ஒரே டேட்டா வந்து 10 இடங்கள்ல இருக்கு. எப்படி இருக்க முடியும்? இந்த டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொல்றீங்க. ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே வந்து நீங்க அந்த எஸ்ஐஆர் 4 பேர் டேட்டா மாறி இருக்கலாம் சார் மொத்தமா. எப்படி சார் இத்தனை இவ்வளவு 1000 லட்சக்கணக்கில் ஒரு கவுண்ட் சொல்றாரு சார். 5 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் சொல்றாரு. இந்த டேட்டாஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிமூவ் செஞ்சிருக்க வேண்டியதுதான். அது நானும் சொல்றேன். அது நம்ம வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் யாருமே அதை வந்து ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலங்கிறதுனால தான் வந்து அது இவ்வளவு தூரம் வந்திருக்குது. சார் ஏஜென்ட்ஸ் கண்டிப்பா செக் பண்ணிருப்பாங்க சார். எனக்கு புரியுது. அந்த டைம்ல காங்கிரஸ் பூத் லெவல் ஏன் சார் 27/8/2024 இருந்து 16/9/2024க்குள்ள பதில் சொல்லல பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்? இல்ல வர அதுதான் அது கேப்போம். ஒரு அப்ஜெக்ஷன் கூட யாரும் தெரிவிக்கல. கண்டிப்பா சார், அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலனாலும் இவ்வளவு பெரிய தப்பு எப்படி நடக்கும் சார்? முதல்ல அந்த டேட்டாவே தெரியாது. எப்படி தெரியும்? ஓபனா எலெக்ஷன் கமிஷன் டேட்டா யாருக்கு இருக்கு? ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட அந்த பகுதியில இருக்க நீங்க வந்து அந்த வாக்காளர் டீடைல்ஸ் கொடுக்கும்போது அவங்க எப்படி வெரிஃபை பண்ணாம இருப்பாங்க? சரி வரேன் சிவசங்கர். இப்ராஹிம் சார் இப்போ கவர்மெண்ட் எதுக்கு சார் இருக்கு? வர மேம் இப்ராஹிம் சாரோட டர்ன். நிறைய கேள்விகள் வச்சிருக்காங்க. 80 முறை எப்படி ஓட்டு போட முடியும்? எஸ்ஏஆரோட அவசியத்தை இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு வருஷமாக காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற கேள்வி இல்லை. எனக்கு இப்போ அவங்க கேட்ட அதே கொஸ்டின் தான், பொதுமக்களுக்கும் அதே தான். எப்படி ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டை தாண்டி எப்படி நடக்கும்? இப்போ உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவில் யாரெல்லாம் இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்ற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ணலையா? காங்கிரஸ் வந்து இது இன்னும் அன்னைக்கே இதை வந்து சரியாக ஒர்க் பண்ணலையா? காங்கிரஸோட தோல்விக்கு காங்கிரஸ் உறுப்பினர்களே நிர்வாகிகளே வந்து காரணமாயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி கொடுக்குற எவிடன்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்றோம். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்றத அக்செப்ட் பண்றோம். ஆனா அன்னைக்கு எப்படி இதை நடக்க விட்டீங்க? இப்போ அன்னைக்கு வந்து இப்போ பிரேசில் மாடல் அழகியோட போட்டோ வந்து காட்டுறீங்க. யாருப்பா அந்த பொண்ணு? இந்த பொண்ணு இந்த ஏரியாலே கிடையாது, இதை பார்த்தா இந்த நாட்டு பொண்ணு மாதிரியே தெரியலையேன்னு அன்னைக்கு ஏன் கேட்கல? வெரி குட் கொஸ்டின். அருமையாக எடுத்துகிட்டு போனீங்க. என்னன்னா இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இவ்வளோ நேரம் பாஜக சார்பில் பேசக்கூடியவர்களுடைய ஒரு விவாத பொருளிலிருந்து ஆரம்பிச்சிருவோம். என்னென்னா
இப்போ கொடுத்துருக்கிற எவிடன்ஸ் வந்து பேஸ்லெஸ் எவிடன்ஸ், இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய தோணி. இப்போ இன்றைக்கு இந்த பேனலில் இதற்கு முன்பாக நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கிட்ட போதும் கூட இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பதில் அளிக்கல. ஆனால் மாறாக அமித்ஷா வந்து பதில் கொடுக்குறாரு, ஹரியானாவோட சிஎம் வந்து பதில் கொடுக்குறாரு. இந்த சார்ஜஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே தான். முறையாக இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் இதற்கு தேர்தல் ஆணையம் தான் சரியாக வந்து பதிலளித்திருக்கணும். ஆனா தேர்தல் ஆணையம் இல்ல, இருங்க சார், அவர் டர்ன்ல பேசுறாரு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுடைய क्वेश्चनக்கு தான் ஆன்சரே பண்றேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எது மாதிரியான நடவடிக்கைகளை, இந்த தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவுல 3 இருந்தார்கள். இவர்கள் இந்த பாஜக ஆட்சியில 2023க்கு முன்பாக ஒருவர் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர், இன்னொருத்தர் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர், இன்னொருத்தர் எதிர்கட்சி சார்ந்தவர். அப்போ இது வந்து நடுநிலையாக இருந்தது. அதில் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியை வெளியே தூக்கி போட்டு 2 ஆளுங்கட்சியை கொண்டு வரும்போது சீஃப் எலக்டோரல் கமிஷனரை, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நீங்களே பெரும்பான்மை அடிப்படையில் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்க நம்பர் வைஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, நீங்க யார் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் இம்யூனிட்டி. 3வது ஆள் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க 2 பேர் 3 பேர் ஓட்டுல 2 பேர் ஓட்டு தானே மெஜாரிட்டி, ஆளுங்கட்சி தீர்மானிக்கிறவங்க தான் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து தள்ளிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேட்டாருன்னா, ஏன் உச்ச நீதிமன்றம் போக மாட்டாங்க? இது எல்லா நேரங்களிலும் ராகுல் காந்தி வாக்கு திருட்டை பற்றி பேசும்போதெல்லாம் அடிப்படையாக பாஜகவினர் எழுப்பக்கூடிய கேள்வி இதோட முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. நான் ஆல்ரெடி பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். அதாவது த ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஃபார் எலக்ட்ரல் கமிஷன் ஆக்ட் 49/2023 ஒரு ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. சீஃப் எலக்ட்ரல் கமிஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்யூனிட்டி கொடுக்குறாங்க. அதில் சாப்டர் 3ல் 16வது ரூலில் டு ப்ரொடெக்ட் சீஃப் எலக்டோரல் கமிஷனர்னு ஒரு ரூல். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழில் சொல்லிடுற அந்த வருத்தத்தை, உங்களால் எக்காரணத்தை கொண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மீதோ இல்ல இதற்கு முன்பாக இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மீதோ வழக்கு, சிவிலோ கிரிமினலோ வழக்குகள் எந்த நீதிமன்றங்களையும் தொடர முடியாது என்ற சட்டத்தை ஏற்றியது இந்த பாஜக அரசு. இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்களா, ஏன் உடனே சார்ஜஸ் வச்சுட்டு நீங்க ஏன் வந்து நீதிமன்றங்களை நாடுறது இல்லைன்னா, சட்டத்தை வச்சு முடக்கிட்டாங்க ஆல்ரெடி. தி ஆப்ஷன்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ஓகேவா? எக்காரணத்தை கொண்டும் எலெக்ஷன் கமிஷனரோட பாதுகாப்பு, எலெக்ஷன் கமிஷனர் மேல தான் வழக்கு தொடுக்க கூடாது, எலெக்ஷன் கமிஷன் மேல அங்கதான் தொடர்ச்சி இருக்கு. இப்போ இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வருவோம். ஞானேஷ்குமார் அக்டோபர் 5 அன்றைக்கு சொல்கிறார் என்னன்னு, the voter list has been purified ன்னு சொல்றாரு. ஓகே, பீகார் எஸ்ஐஆர்ல the voter list has been purified ன்னு சொல்றாரு. அக்டோபர் 6ஆம் தேதி பல பத்திரிகைகளில் டேட்டா அனலிஸ்ட்ல ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்னு ஒரு டேட்டா அனலிஸ்ட் பத்திரிகையில் போடுறாங்க. 14,45,000 பேருக்கு பீகாரின் எஸ்ஐஆருக்கு பின்பாக 2 வாக்காளர் அட்டை இருக்கிறது. 3,45,000 பேருக்கு பாலினம், முகவரி மற்றும் வயது, தந்தையார் பேர் எல்லாம் தவறா இருக்கு. ஒரே வீட்டில் பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக பீகார் இவர்கள் சொல்றாங்கல்ல தீவிர சிறப்பு திருத்த பட்டியல், இந்த பட்டியலுக்கு பின்பாக வந்தது. அதற்கு பின்பாக ஒரே வீட்டில் 877 பேர். இப்ப நீங்க பீகார் எஸ்ஐஆர் எதுக்கு ரன் பண்ணீங்க சொல்லும் போது இதுல போகஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வச்சார் அமித்ஷா, ஊடுருவல்காரர்கள் இருக்கிறாங்கன்னாங்க. ஞானேஷ்குமார் அவர்களிடத்துல பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, யாரு ஊடுருவல்காரர்கள், எத்தனை பேர் உள்ள வந்திருக்கிறாங்கன்ற கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதில் அளிச்சுச்சா? பதில் அளிக்கல. ரைட், அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இதுல என்ன நடந்திருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஒரு வழக்க தொடரணும். இப்ப நடைபெற்றிருக்க முறையில் நீங்க பாருங்க, இந்த 3 ஒரு மேடம் கேட்டாங்க 223 இடத்துல எப்படிங்க வெறும் 2 போட், அதாவது இங்க பாருங்க அதுல தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது 223 ஓட்டுகள்ல 223 ஓட்டு 2 பூத்துல போட்டிருக்காங்க. 200, அதாவது சராசரியா சொல்ல போனா ஒரு பூத்துக்கு வந்து 110 ஓட்டு கிட்ட பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. ஒரு பூத்துக்கு 110 பேர் போட முடியுமா? சரி, அப்படியே ஒரு கவுண்ட் வச்சுக்கோ. ஒரு டைம் மைய போட்டா இன்னொரு டைம் அழிக்க முடியுமா? அப்ப நீங்க கேட்கலாம் BLA 2 என்ன பண்ணாங்கன்னு தானே இப்ப கேள்வி கேட்டீங்க. ஏங்க நாங்க இதுக்கு தாங்க சொல்றோம், BLA 2 எது வரைக்கும் இருப்பாங்க? உள்ள ஓட்டு போடுற வரைக்கும் இருப்பாங்களா, இல்ல ஓட்டு போடுறதுக்கு வெளியே நின்றுவாங்களா? ஓட்டு பதிவு செய்யக்கூடிய மையத்துக்குள்ள இருப்பாங்களா, இல்ல வெளியே இருப்பாங்களா? வெளியே தான் இருப்பாங்க. போறவர் ஒருத்தவர் தான். போடுற ஓட்டு எத்தனையும் நீங்க எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? எனக்கு இல்ல, இங்க ஒரு கேள்வி வருது. அவரே 101 ஓட்டு அவர் போட முடியுமா? போட முடியுமே. அதுதான் பாஜக மாடல். அதுதான் பாஜக மாடல்ன்றா. இப்ப நீங்க சொல்றது, அதாவது 223 ஓட்டு வந்து 2 நான் பேசிட்டு இருக்கேன்.
இல்ல நான் பேசியிருக்கேன். 223 ஓட்டு, இது ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் தான். 223 ஓட்டு வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 223 ஓட்டு போடப்பட்டிருக்குன்றதுக்கு என்ன எவிடன்ஸ்? வெரி குட் क्वेश्चन. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 223 முறை அந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது என்னன்னா வாக்காளர் அட்டை 2 பூத்துல ஒரே போட்டோல 223 பேர் இருக்காங்க. இந்த ஓட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி? அதுதான். அப்போ எப்படி பதிவுப்பட்டு 223 பேர் போட்டாங்கல்ல, போட்டாங்கன்னும் போது நீங்க இப்ப காங்கிரஸ் கட்சி கூட ஆதரவாவே போட்டுக்கலான்றான். ஆனா அதை நாங்க ஏத்துக்க முடியுமா? அந்த அந்த வாக்காளர்கள் எங்களுக்கே வாக்களித்தாலும் அதை ஏற்கலாமா? இல்ல பாஜக வாக்களித்தாலும் ஏற்கலாமா? ஏற்க கூடாதுல்ல. ஒருவருக்கு ஒரு வாக்கு தானே சார். அது எப்படி சார் 200 வாக்கா இருக்கும்? அப்போ ஒருவேளை காங்கிரஸ் ஏத்துக்கிட்டா அப்ப நாங்க இதுக்கு ஆதரிப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப என்ன புரியல அப்படின்னு சொன்னா, இப்ப 223 முறை உள்ள போய் போட்டிருக்காங்க இல்ல வெளிய இருந்து போட்டிருக்காங்களான்ற கேள்வி. ஆமா, இல்ல புரியல, மக்களுக்குமே புரியாது. அதுதான் இப்போ வந்து ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு, என்கிட்ட ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு. நான் முதல்ல போறேன், ஓட்டு போட்டுட்டு திரும்பி வரேன். நான் 2வது வாட்டி கள்ள ஓட்டு போட போறேனே வச்சுக்கோமே. இப்ப நான் எப்படி போனோம்? ஒரு தாடி எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு கெட்டப்ல அந்த மாதிரி வேற போட்டோ வச்ச ஒரு ஐடி வச்சுதான் நான் வந்து உள்ள போக முடியும். ஆனா நீங்க வந்து இங்க அந்த காட்டின ப்ரூஃப்ல வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே, எப்படி 2வது வாட்டி உள்ள போயிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி. அதான் இப்ப பாருங்க, இந்த இதை காட்டுறேன் பாருங்க. 1,24,777 ஓட்டு, அதாவது ஃபேக் போட்டோஸ். ஓகே, எப்படி ஃபேக் போட்டோஸ்? அதாவது போட்டோவை தவறான போட்டோல பிளர்டு போட்டோ. இந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இதை பார்த்துட்டு எப்படி ஒரு BLO ஒரு BLO ஆபீசரோ இந்த போட்டோ பார்த்துட்டு எப்படி உள்ள விடுவீங்க? சரி இதை விட்டுருங்க, போட்டோவே இல்லாம 3 லட்சம் ஓட்டு இருக்கு, அதை எப்படி உள்ள விட்டீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க கேட்கக்கூடிய நுட்பமான இடத்துல வருவோம். என்னன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். என்னன்னா எப்படி இந்த ஒரே ஆள் 200 ஓட்டை உள்ள போட்டாங்க, இந்த கேள்விதான் அடிப்படையா வைக்கணும். அப்ப நம்ம என்னன்னா 100 வச்சு சொல்லுங்க. 100 ஒரு பூத்துல 100 ஓட்டு 100 வேணா சார், 2 ஓட்டு வச்சுக்கோம். சரி, 2 ஓட்டு உள்ள போட போறாங்கன்னா நீங்க இங்க 200 ஓட்டுக்கான வேலையை பூத் லெவல் ஆபீசர், ஆல்ரெடி நான் சொல்றது BLO பூத் லெவல் ஆபீசர் தான் முடிவு பண்ண முடியும். சரியா? நீங்க உள்ள நின்று 5 தடவை ஓட்டு போடுறாங்களா 10 தடவை ஓட்டு போட முடியுமான்றதை யார் முடிவு பண்ண முடியும்? விவிபேட்ல BLO தான் பண்ண முடியும். இங்க BLO2க்கு என்ன வேலை? அவங்க தானான்னு செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. உள்ள பார்க்க முடியுமா? உள்ள பார்க்க முடியாது. எத்தனை டைம் அழுத்தினாலும் யாருக்கு தெரியும்? ஓகே, நீ கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. பீகார், உத்தரப்பிரதேசல ஒரே ஒரு பையன், மந்திரியோடைய வீட்டு பையன், பாஜகவுக்கு 5 டைம் ஓட்டு போட்டு வீடியோ எடுத்து செல்ஃபி வைரல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? வீடியோ செல்ஃபி ஒரு உத்தரப்பிரதேசை சார்ந்த ஒரு பாஜகவுடைய பிரமுகரின் பையன் பாஜகவிற்கு வாக்களித்ததை வீடியோ 5 முறை வாக்களித்ததை வீடியோ எடுத்த ஞாபகம் இருக்கா? எப்படி ஒரே பையனால 5 டைம் பட்டன் அழுத்த முடியும்? அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா EVM மிஷின்லயே வந்து குளறுபடி இருக்கு. EVM மிஷின்ல எல்லாம் குளறுபடி அடுத்த பிரச்சனை. EVM குள்ள ஒரு டைம் உள்ள போனா 100 ஓட்டு போட்டுக்கிற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் BLO-க்களை ஃப்ரீடமா விட்டுருந்தாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய முறைகேடு நடந்தது. பாஜகவிற்கு கைகூலியாக இருந்தது எலெக்ஷன் கமிஷன். அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய வாக்கு திருட்டும் ஆட்சி திருட்டும் நடைபெற்றிருக்குது. நீங்க ஒரு விஷயத்தை நகர்ந்து வாங்க. என்னன்னா இத்தனை ஆண்டு காலமாக வாக்கு திருட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த முறை ஹரியானாவில் நடந்தது ஆட்சி திருட்டு. 8 ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு. ஓகே, 8 ஓட்டுக்கு சராசரியாக ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு. இப்போ நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா, இப்போ இன்னொரு கேள்வியில இருந்து நீங்க விலகி போற மாதிரி தெரியுது. சொல்லுங்க. எங்க இருந்துன்னா உங்ககிட்ட ஏற்கனவே வந்து பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு வந்து முன்னாடியே BLO2க்கு வந்து ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா வந்து அதுல ஓட்டர் லிஸ்ட்டை வந்து சரி பார்ப்பதற்காக இறுதி வாக்காளர் பட்டியல் கையில இருக்கும். அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கலையா? நீங்க வந்து இப்ப இறுதி வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, இந்த தெருவுல ஒரு 1000 பேர் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன்ல. அப்ப அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளுக்கு இந்த தெருவுல ஒரு 1000 பேர் இருக்காங்க, ஆனா பார்த்தா என்னடா 1100 இருக்கு அப்படின்னு ஏன் செக் பண்ணலன்னு அவங்க கேக்குறாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல கொடுத்ததும் வாக்கான பதிவுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க சரியாக நான் அந்த ஏடிஆர்னு சொல்லிட்டு 1000 ஓட்டு இருக்க வேண்டிய இடத்துல 1200 ஓட்டு வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அசோசியேட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்னு ஒரு தனிப்பட்ட ஏஜென்சி இந்திய நாட்டுல சராசரியாக 545 லோக்சபாவுடைய தொகுதிகள்ல 373 தொகுதிகள்ல வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அதாவது 10 ஓட்டு போட்டா வாக்கு எண்ணிக்கையின் போது எத்தனை ஓட்டு இருக்கணும்? 10 தானே இருக்கணும். அப்படி இல்ல, லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் வருது.
இதை தான் நாங்க வாக்கு எண்ணிக்கல. அப்ப நாங்க சொல்ற முதல்ல நான் சொன்ன ஏபில இருந்து அப்படியே ட்ரையாங்கிளா டாட்ஸ் ஃபைன் பண்ணிட்டே வாங்க. இல்ல ஒரு பக்கம் அப்படி பண்றதா இருந்தா அப்போ அந்த அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும்ல, ரிசல்ட் வந்து அன்னைக்கே தெரியாது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது கேட்கறதுக்கு தான் சிசிடிவி கேமரா கேட்டா தர மாட்டேன்றீங்க. விவிபேட் உடைய ரெஜிஸ்டர்ல நாங்க கேட்டோம்ல, கபில் சிபல் வாதாடினாரு. விவிபேட் உடைய சரி அப்ப இப்படி வச்சுக்கலாம். அதாவது 5 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து 2ஆ பிரிக்கிறாங்க இல்ல 3ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு 3 லட்சம் ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு 2 லட்சம் ஓட்டு தான் விழுந்தது அப்படி இல்ல, நீங்க 3 லட்சத்துல செய்யவே முடியாத அளவுக்கு இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்ற நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்குங்க. எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு 223 ஒரு 220 எல்லாம் வேணாங்க. இந்த பிரேசில் மாடல் இருக்குல்ல, இத்தனை ஆண்டு காலமாக குஜராத் மாடல், உத்தரப்பிரதேஷ் மாடல் நாங்கள் அதெல்லாம் கிடையாது. இனி பிரேசில் மாடல் தான். புரியுதா? பிரேசில் மாடல் அழகி எப்படி இந்த இடத்துல இந்த பொண்ணு தான் போய் ஓட்டு போடுச்சா? இப்ப இந்த பொண்ணு இங்க வரல. இதற்கு அப்படி வந்துருச்சுன்னா இதுக்கு பதில் அளிக்க வேண்டியவங்க பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் தான் பதில் கொடுக்கணும், பிஏஎம் தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எஃப்ஆர்ஓ ஃபாரின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தான் இங்க பதில் கொடுக்கணும். அப்படி எந்த நடவடிக்கையும் நடைபெறல. அப்ப இந்த 20 பேர்ல யாரோ ஒரு தவறான புகைப்படத்தை எடுத்துட்டு போயிட்டு வாக்களிச்சிருக்காங்க. 20 பேரா இல்ல ஒரே ஆள் 20 ஓட்டா? இந்த இடத்துல இந்த கேள்வி எழுதுல. இந்த கேள்விக்காகத்தான் சிசிடிவி கேமராவை அடிப்படை ஆதாரமாக தாருங்கள் என்றதுக்கு ஹரியானா தேர்தலில் சிசிடிவி கேமரா என்பது அடிப்படை ஆவணமே இல்லை என்று தேர்தல் ஆணையம் ஒரு சப்பை கட்டியது. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலையுமே நான் தான் சொல்றேன், அதாவது திட்டத்தை தீட்டி விட்டு சட்டத்தை போட்டு விடுவது பாஜகவின் வழக்கம். அதை சரியாக செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த முறை என்னன்னா, எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் பூனைக்கு மணி கட்டி விட்டார். இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷன் சார், இன்னைக்கு 3 லட்சம் பேருக்கு இன்னைக்கு வாக்கு இல்லை. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு சோகமான விஷயத்தை ஏத்துக்கணும் தோழர். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் பீகார்ல வாக்காளர்ல 3 லட்சம் பேருக்கு எங்களுடைய தலைவரிடம் வந்து முறையிடுறாங்க. எங்களுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்கு, ஏன் எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு இடம் தர மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் அந்த எவிடன்ஸை பற்றி பேசிட்டு இருக்குதோ, தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மேடையில் ஏற்றின போட்டோஸ் இதெல்லாம். இதற்கு இன்றைக்கு வரைக்கும் பீகாரோடைய எலெக்ஷன்ல இந்திய நாட்டுடைய அடிப்படை ஜனநாயகமாக இருப்பதே வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமையை பறித்து விட்டு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனர் அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்றதுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? உங்களுடைய ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் பில். அந்த ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் பில்லோட தைரியத்தில் தானே இவர் கைகூலியாக பாஜகவின் கைப்பாவையாக மாறி இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடங்களிலுமே நுட்பமாக பார்த்தால் வாக்களிப்பதற்கான அனைத்து சதிகளையும் செய்வதற்கு நுட்ப வழியை ஏற்படுத்தி கொடுத்தது தேர்தல் ஆணையம் தான். அதனால் தான் சொல்கிறோம், பாஜக தேர்தல் ஆணையம் கைப்பாவையாக மாறிவிட்டது, சதி வேலையை செய்திருக்கிறது. எப்படி உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பீகாரோட எஸ்ஐஆர்ல இருந்து சார் மக்கள் மன்றத்தில் முன்னாடி வைக்கிறோம். இப்ப நம்ம நீங்களே எதற்கு பேசுறோம்? தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வந்துச்சு. ஆமா, தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வந்துச்சு. அந்த ராகினி ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும், இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டுடைய நுட்பமான அரசியலை நீங்க கவனிக்கணும். இத்தனை நாட்களாக அதிமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. நேத்து ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, எங்களுக்கு பிஎல்ஓ ஃபார்மே தரமாட்டாங்கன்றாரு. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, எஸ்ஐஆர் நடத்தப்படுவது பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஏற்பாடு போல அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தும் என்று பகல் கனவு கண்டார்கள். ஆனா அது அடிப்படையா நடக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, பீகார்ல நடந்தது என்ன தெரியுமா? அஜித் அஞ்சும் சொல்லிட்டு யூடியூபர் அவர் என்ன பண்றாரு, ஒரு BLA 2 நீங்க கேட்டீங்களா, இந்த BLA 2 பாஜக BLA 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு. அந்த BLA 2 ஃபார்மை வச்சுக்கிட்டு இந்த BLO என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் பாஜகவுக்கு வாக்களிப்பார்களோ அவர்களை மட்டும் டிக் பண்ணிட்டு மிச்சவங்களை எல்லாத்தையும் அழித்தார்கள். அதன் அளித்ததன் மூலியமாக தான் 65 லட்சம் வாக்காளர்கள் அளித்தாங்க. எங்களுடைய தலைவர் பவன் கேஆர் ஆகஸ்ட் 31 2025 சரியாக மணி 1:25க்கு எலெக்ஷன் கமிஷனிடம் 89 லட்சம் ஃபைலை கொண்டு போயிட்டு கம்ப்ளைண்டா வைக்கிறாரு. அடுத்த நாள் எலெக்ஷன் கமிஷன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்றாங்க, 0 கம்ப்ளைண்ட்ஸ் ஹஸ் பீன் ரிசீவ்டு. இது எப்படி நம்ம சொல்றீங்க? இப்படி எல்லாம் நடக்குமான்னு கேட்டால் திட்டமிட்டு இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி சதி மட்டும் இல்ல, இது எதை நோக்கி போகிறது என்றால் அதிபர் ஆட்சியை நோக்கி போகிறது. இது எதற்காக எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது என்றால் NRCக்காக நடத்தப்படுகிறது என்று சொல்லுவேன். இதுக்கு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு, அக்டோபர் 10 சொல்றாரு, once the voter list is been purified we will deport them என்றாரு. டிபோர்ட்னா யாரை டிபோர்ட் பண்ணுவீங்க? யாரை சார் டிபோர்ட்? ஏற்கனவே ஊடுருவல்காரர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க. சரி, அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க ஈழத்தமிழர்களை வெளியே அனுப்பிடுவீங்களா? அப்பதான் உங்க திட்டமா? தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பேசியாரு? சரி, பீகார்ல பங்களாதேசி அனுப்புறோம், அது வேறன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படியே வச்சுக்கோங்க சார். பீகார்ல பங்களாதேசி வந்தாங்கன்னா அதுக்கு பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். எலெக்ஷன் கமிஷன் தலையில தள்ளி விடுறீங்க. இது அடிப்படை வாதம் இல்லைங்க, இது அடிப்படை அறிவற்ற பேச்சு, அறிவார்ந்த சமூகம் பேசக்கூடிய பேச்சாக இது இல்ல. சரி, வரேன். அடுத்து சுபா மேடம், ஊடுருவல்காரர்கள்னு அமித்ஷா வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அந்த மாதிரி யாரை வந்து கண்டுபிடிச்சு வெளியில கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது போக வந்து தேர்தல் ஆணையம் இந்த பணியை வந்து
ஒரு கூட்டா ஒரு சதியா செஞ்சிருக்கிறாங்க, உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுல வந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது போக அவருடைய கருத்துக்கு உங்க பதில்? சார், பொதுவாகவே தேர்தல் அதிகாரிகள் எந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹரியானால ஏன் இது வரைக்கும் முறைகேடு நடந்ததுக்காக நீங்க ஒரு வாட்டி கூட எந்த கொஸ்டினுமே ரைஸ் பண்ணல, எந்த ஊடகங்களையுமே இப்ப இந்த தேர்தல் நடைபெறும் போது ரைஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஓட்டுச்சாவடி ஒரு வாக்காளர் ஒரு முறை வாக்களித்து விட்டு அடுத்த முறை வாக்களிக்க வந்தார், அப்ப காங்கிரஸ் முகவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல? அவர்தான் இந்த பாயிண்ட் தான் சொல்றாரு. வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது காங்கிரஸ் கட்சியின் பூத் அளவிலான முகவர்களும் எந்த ஆட்சியும் சுட்டிக்காட்டல அப்படிங்கிற ஒரு விஷயம். உள்ள போய் நின்னுட்டு அவரே ஒருத்தரே 100 ஓட்டு போட்டாரா அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஓட்டு போடுற இடத்துல 2 ரூம் இருக்கா? ஒரே ரூம் தான் இருக்கு. ஒரு ஓரத்துல அந்த பூத் லெவல் ஏஜென்ட் உட்கார்ந்திருக்காரு. அவர் உள்ள போகும்போது சரி பாக்குறாரு. 3 ஏஜென்ட் 4 ஏஜென்ட் இருப்பாங்க கட்சிக்கு ஒருத்தரா. சரி பாக்குறாரு. இந்த இடத்துல வாக்காளர் அட்டையை குடுக்குறோம், மைய வைக்கிறாங்க, திரும்பியும் போய் ஓட்ட போடுறோம். ஒரு வாட்டி அமுக்கணும்னே சத்தம் வருது, வெளியில வாங்கன்னு. நாங்க நீங்க தப்பா போட்டாலும் அதான், ரைட்டா போட்டாலும் அதான். சத்தத்தை பார்த்து தெரியாதா சார்? எப்படி சார் 100 வாட்டி ஓட்டளிக்க முடியும்? யாராவது சின்ன பிள்ளை கிட்ட சொன்னா கூட விழுந்து விழுந்து சிரிப்பாங்க சார். அனுராக் தாக்கூர் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. மேடம், உங்களோட சின்ன கேள்விதான். அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்றாரு, இந்திய நாட்டுல தமிழ்நாட்டுல கொளத்தூர் தொகுதியில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது, பல்வேறு முறை தவறான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னார்ல. அப்ப அதுக்கு பதில் கேளுங்க. அனுராக் தாக்கூர் தான் சொன்னாரு. சிஎம் உடைய தொகுதி சொன்னாங்க. பதில் சொல்லுங்க சுபா. சார், ஆக்சுவலா டுலேன் ஒரு தொகுதி சார், பார்லிமென்ட் தொகுதி, பிரதிபா பாட்டீல் அவர்களுடைய தொகுதி. அதுல வந்து 6 தொகுதியில 2 தொகுதியில 4000 5000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி வந்து சிறுபான்மையினர் அதிகம் வாழும் தொகுதி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் வந்து அந்த தொகுதியை தட்டி தூக்கிடுறாங்க. கட் 8000 அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிடுறாங்க. அதே சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த தொகுதியில பிஜேபி வந்து வெற்றி பெறுது. அப்ப நீங்க இந்த இடத்துல வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஒத்துக்கோங்க பாப்போம். எங்கெல்லாம் இவங்க ஜெயிக்கிறாங்க. மேடம், அவர் ஒத்துக்கிறாரு. அதாவது என்ன சொன்னாருன்னா, அப்படி ஒரே வாக்க வந்து திருப்பி திருப்பி போட்டா நாங்களே ஒத்துக்க கூடாது அப்படிங்கற பாயிண்டே அவர் சொல்றாரு. எப்படிங்க போட முடியும் அப்படின்னு கேக்குறாரு. சார், அப்படினா கர்நாடகாவிலும் தெலுங்கானாவில் மட்டும் தான் கரெக்ட்டா ஓட்டுப்பதிவு நடந்திருக்குன்னு இவங்க சொல்ல வராங்களா? இல்ல, நான் கர்நாடகா தானே ஃபர்ஸ்ட் அலிகேஷன், மகாதேவபுரா ஃபர்ஸ்ட் அலிகேஷன், ஆலன் தொகுதி தானே ஃபர்ஸ்ட் அலிகேஷன். நாங்க ஏற்படுத்தின அலிகேஷனை நாங்க ஆளுகின்ற மாநிலத்துல தானே. அவர் பேசும்போது நான் பேசுறேன், நான் பேசும்போது அவர் பேசுறாரு. ஒரு நிமிஷம். இல்ல அவர் என்ன கேக்குறாரு, கர்நாடகால தானே நாங்க அலிகேஷனே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றாரு. அதான் சார், அங்கேயும் தவறு நடந்திருக்குன்னு சொல்றாரு. அதான் நீங்க எல்லா இடத்துலயும் தவறு நடந்திருக்குன்னு சொல்லுவீங்க. பொதுவாகவே 3 வருட காலமாக, அதாவது 3 டர்ம்ஸ் நான் சொல்றேன், 3 இயர்ஸா சொல்ல, 3 டர்ம்ஸாவே எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இடங்களை விட்டு கொடுத்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம் சொல்வதை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். அரசியல் விமர்சகரும் சாணக்கியருமான சோ கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, நான் தேர்தல்ல நிக்கணும், எய்தாப்ல இருக்கணும், அது ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. அதுக்கு சோ கேட்கிறாரு, எய்தாப்ல இருக்கிறவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாரு அவரு. அப்பனா நீ போய் அவனை பேமானின்னு சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அவன் போய் நான் பேமானி, அவரு எய்தாப்ல நிக்கிறவருன்னு உடனே அவன் நான் பேமானி இல்லன்னு சொல்லிட்டே இருக்கான் நான் தேர்தல் முடிக்கிற வரைக்கும். அப்பதான் மக்களுக்கு வந்து சந்தேகம் வருது. இந்த மாதிரி தவறாக முகாந்திரம் இல்லாமல் ஜனநாயக விழுமியங்களை, அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம தப்பு அப்படிங்கறத தாண்டி அது கரெக்டான ஆதாரம் இல்லாம சொல்லப்படுற குற்றச்சாட்டுகளை எப்படி சார் அக்செப்ட் செய்து கொள்ள முடியும்? நான் கேக்குறேன் மேடம், அப்போ நேத்தி காமிச்சது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ராகுல் காந்தி பேசினதெல்லாம் எவிடன்ஸே இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? சரி, எவிடன்ஸ் இல்லன்னு சொல்ல, அந்த எவிடன்ஸ் முறையாக இருந்ததுன்னா தாராளமா நீதிமன்ற கதவுகளை தட்டுங்கள், அதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறதுங்கிறது. இல்ல, அதுக்கும் தான் ஒரு விஷயம் சொன்னார்ல, தேர்தல் ஆணையர் மேல எந்த விதமான வழக்கும் தொடுக்க முடியாது அப்படின்ற அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது யாரு? தேர்தல் ஆணையர் மேல இல்ல, நீங்க சொல்லுங்க சிவசங்கர். சார், ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நிறுத்துறேன். அதாவது பொதுவாகவே இங்க வந்து வர சுபா மேம் ஒரு நிமிஷம், சிவசங்கர் முடிச்சிட்டோம் சார். ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். நீங்க இந்த பிபிடி பிரசன்டேஷன் அவர் கொடுக்கும் போதே அதுல வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறேன், ஏன் சார் இவ்வளவு எவிடன்ஸ் வச்சிருக்கான்னு சொல்றீங்க, நீங்க ஏன் சார் கோர்ட்டுக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து கோர்ட் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நீங்க கோர்ட் வந்து இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் வந்து பிரசன்டேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, அவர் பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவர் அதான் சொல்றாரு, நாங்க ஏன் கோர்ட்டுக்கு போகணும், அந்த வீடியோ வந்து இன்னைக்கு கூட நீங்க வந்து இல்ல, நேத்து எந்த ஜட்ஜுமே நேத்து ராகுல் காந்தி பேசினதை பாத்துருக்க மாட்டாங்க. பொதுவாக அவர் என்ன ஒரு சாதாரண ஆளா சார்? இல்ல அத வச்சு ஆக்ஷன் எடுக்கணும் சொல்றாங்க.
8 வாக்குக்கு ஒரு வாக்கு போலினா 1000 வாக்குக்கு 200 வாக்கு போலியா இருக்கலாம், 800 வாக்கு போலியா இருக்கலாம், இல்லனா ஒரு வாக்குமே போலி இல்லாம கூட இருக்கலாம் சார். நாங்க இங்க பிரசன்டேஷன் கொடுக்கறோம், அத அவங்க பாக்குறாங்க, அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல. இல்ல சார், அவங்க லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே, அவங்க வந்து அது பண்ணட்டும். அதுலயும் சில குளறுபடி இருக்கு அப்படின்றாரு. அவங்க இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து போகட்டும். இப்ப பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, பொதுமக்களுக்கு உச்சநீதிமன்ற வழக்கு தொடர்ந்தாச்சு இல்ல, பொதுமக்களுக்கு வந்து இப்போ ஒரு கேள்வி வருது இல்ல, எப்படிடா இத்தனை இடத்துல ஒரே ஆளோட போட்டோ வந்திருக்கு, இப்ப இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. முதல்ல இத ஒரு இல்ல ஓட்டு போட சொல்றீங்களா, நீங்க 223 டைம்ஸ் ஓட்டு போடுறது எவ்ரி 3 மினிட்ஸ் கூட ஒரு ஓட்டு ஃபைல் ஆனா மட்டும் தான் 223 டைம்ஸ் பண்ண முடியும். அது பாசிபிள் கிடையாது. இவங்க சார் சொன்ன மாதிரி 10 ஓட்டு போட்டாங்களா 100 ஓட்டு போட்டாங்களா அதுவும் பாசிபிள் கிடையாது. இவிஎம் அப்படி செய்ய முடியாது. இவிஎம்ல ப சிதம்பரம் அவருடைய பையன் கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, இவிஎம்ல நீங்க எந்த மால் பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா சார்? அத கேளுங்க சார். சுப்பிரமணியசாமி அவர்கள் சொன்னதை எடுத்துக்கலாமா நம்ம கருத்து? அப்பனா என்ன ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொருத்தங்க சொன்ன என்ன புரியலனா ஒவ்வொரு தலைவர்களுடைய தனிப்பட்ட கருத்து சார், கட்சியோட சித்தாந்தம் என்ன அதை நாங்க பேசணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் காட்டின எவிடன்ஸுக்கு இப்போ வரைக்கும் உங்களால இல்ல இந்த எவிடன்ஸ் தவறானது, ராகுல் காந்தி தவறாக பேசிவிட்டார் என்று எலெக்ஷன் கமிஷனே மறுக்காத போது பாஜக ஏன் முந்தி அடிச்சுக்கிட்டு மறுக்கிறாங்கன்னு புரியல. செய்ய முடியாது அப்படிங்கறத வந்து சங்கர் சார் வர அதுதான் பாஜக மாடல் சார். சங்கர் சார் வர ஒரு நிமிஷம். உங்க கட்சிக்காரரே சொல்றாரு சார், அது வந்து பாசிபிள் சுபா சொல்றாரு. சுபா நீங்க சொல்லுங்க சார். சார் அப்படி நந்தினி மேம் அடுத்த வார்த்தை தான். சொல்லுங்க சார். காங்கிரஸ் ஆண்ட ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் இமாச்சல் பிரதேஷ்ல மொத்தமா குண்டு கட்டா அந்த பேலட்டே தூக்கி போன நாட்கள்லாம் உண்டு. அதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க. இப்ப நடக்குது அவங்களுடைய குறிப்பிக்காக சொல்றேன். 1958 இருந்து 8 முறை நடைபெற்றிருக்கு தீவிர திருத்த பட்டியல். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, அதாவது வாக்காளர் சுருக்கப்பட்டியல்னு ஒண்ணு இருக்கு. எவ்ரி இயர் பிஃபோர் ஜனவரியில ஒவ்வொரு வருஷமே வாக்காளர் திருத்த பட்டியல் சுருக்கப்பட்டியல்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. இதை தாண்டி சட்டமன்ற தேர்தல் நேரத்துல வாக்காளர் சுருக்கப்பட்டியல் கொண்டு வருவாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி வாக்காளர் சுருக்கப்பட்டியல் கொண்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் எந்த கட்சியுமே ஆட்சேபனை தெரிவிக்கல. ஆனா எஸ்ஐஆர் ஆட்சேபனை தெரிவிக்குது என்றால் அதில் சதி இருக்கிறது, ஹரியானாவில் ஆட்சேபனை தெரிவிக்குது என்றால் அதில் சதி இருக்கிறது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது, அதற்கு பதில் அளிக்கணும். சரி வரேன். சுபா மேம் சொல்லுங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் சங்கர் சார் ஒரு நிமிஷம். பண்ணும்போது ஏத்துக்கணும். சங்கர் சார் வர அடுத்து வர அவங்க சுபா பேசி முடிக்கட்டும். வரேன் சார். இங்க நீங்க 1940 சொல்லுங்க சார். 2024 என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார். ஓட்டு பேலட்டோட தூக்கி சென்ற சம்பவங்கள் நடந்திருக்கு சார். அதற்கு அப்ப ஆதாரங்களை இவங்க ஒத்துப்பாங்களா? இல்ல மேம், இப்போ என்ன கேள்வினா, ஒரே ஆளுனுடைய அதாவது டூப்ளிகேட்ஸ் ஆயிருக்கு, நிறைய டூப்ளிகேட்ஸ் ஆயிருக்கு. இது எப்படி டூப்ளிகேட்ஸ் ஆச்சு அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. இன்னொன்று, அந்த பூத்தில் வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை விட அதிக நம்பர்ஸ் வந்து ஓட்டு வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவங்க வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சரியாக வந்து கண்காணிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதை வந்து பாஜகவோட சேர்ந்து தேர்தல் ஆணையமும் தடுக்குதா அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ இதுல என்ன கேள்வி அப்படின்னா, அவ்வளோ அலட்சியமா இந்த வாக்காளர் பட்டியலை, இறுதி வாக்காளர் பட்டியலை தயார் செஞ்சிருக்கா தேர்தல் ஆணையம்ன்றதான் பாயிண்ட். சார் தேர்தல் ஆணையத்தினுடைய பெரிய அலட்சியமா, அவ்வளவுதான். அது வந்து அது மாநில அரசு அதிகாரிகள் செஞ்சாலும் சரி, மத்திய அரசு அதிகாரிகள் செஞ்சாலும் சரி, அவ்வளோ அலட்சியமா ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து தயார் செஞ்சிருக்காங்களா? அதுக்கு என்ன கண்டனம்? சார் தவறுகள் நடந்திருக்கலாம், நாம் தவறே நடக்கலன்னு நான் இங்க பேச வரல. ஏன்னா 22 இடங்கள் 221 இடங்கள், அதான் 3 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கலாம், ஆனா இல்லன்னு சொல்லல. ஆனா அது முற்றிலுமாக எவிடன்ஸ் கொடுக்கப்பட்ட தவறா அப்படிங்கறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார். குற்றச்சாட்டு நடந்திருக்கு சார், அவர் பேசிட்டே இருக்காரு அப்படிங்கறத தாண்டி குற்றச்சாட்டுக்கான எவிடன்ஸ் கொடுக்கும்போது நீதிமன்ற கதவுகளை கண்டிப்பாக தட்டுங்கள். சரி, இல்ல என்ன எவிடன்ஸ் எதிர்பார்க்கறா? நீங்க என்ன எவிடன்ஸ் எதிர்பார்க்கறீங்க சார்? எப்படி சார் ஒரு வருஷம் 2 மாதம் வரைக்கும் எவிடன்ஸ் கையில வச்சிட்டு பேசாம இருக்கலாமா சார்? இவ்வளவு எவிடன்ஸ் வச்சிருக்காருல, நேத்தி காமிச்சாருல தூக்கி கொண்டு வந்து, அத ஒரு 2 மாசம் முன்னாடியே காமிச்சிருக்கலாமே சார். 27 சரி, இன்னைக்கு காமிச்சிருக்காருல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு தான் காமிச்சாரு, அதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு காமிச்சிட்டாருல, இதுக்கு என்ன பதில்? இதுதான் அதே எவிடன்ஸ் இல்லன்றீங்க. இந்த ஃபைனல் எவிடன்ஸ் வச்சு தான் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம் நாங்க. அதான் சொல்றேன். இப்போ ஒரே பூத்துல வந்து 223 பேருடைய போட்டோவை வச்சு அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரானது எப்படி, அது எவ்வளவு அலட்சியமா அதனுடைய அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்கன்றதான்
இதோடைய பார்வையா இருக்கு. சங்கர் சார் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல நீங்க அவர் குறுக்கீடு இருந்துச்சே சொல்றேன். நந்தினி மேம் வர அடுத்து உங்கள்கிட்ட தான் வரேன். அதாவது இவங்க சொல்றாங்க இந்த 223 டைம் ஓட்டு போட்டாங்கிறது கரண்ட் என்ன சொல்றது, அது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். எவ்ரி 3 மினிட்ஸ் கூட ஓட்டு பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. இன்னொரு விஷயம் இவிஎம் மிஷின்ல இவங்க வந்து மேல் பிராக்டிஸ் பண்ண முடியும் சொல்றாங்க, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து இப்படிதான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்கன்னா தெலுங்கானா, கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகால வந்து இவங்க இது மாதிரி மால் பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு யாரா சொல்லியிருக்காங்களா? அது சொன்னது கிடையாது. நீங்க வந்து எலெக்ஷன் அரசியல வந்து நீங்க வெற்றியும் தோல்வியும் ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை இருக்கணும். நீங்க தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ராகுல் காந்தி கண்டினியூஸா ஒரு தோல்வியை தழுவும் போது அந்த விரக்தியில வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நேத்து கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் விரக்தியில கொடுத்த எவிடன்ஸா? நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த எவிடன்சஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா நீங்க சப்மிட் பண்ணிருந்தா வந்து கட்டாயம் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்வாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் யாராக நீ சுப்ரீம் கோர்ட் போற கேள்வி யோசிக்கிறீங்களே, அந்த கேள்வி கேட்டா என்ன சொல்றீங்க, நானே சுப்ரீம் கோர்ட் போகணும்னு பேசுறீங்க, அது எப்படி சரி? நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கும்போது ஒருத்தர் கேட்கறேன், நீங்க ஏன் சார் சுப்ரீம் கோர்ட் போகலன்னா நாங்க ஏன் போகணுங்கிற மாதிரி முன்னாடி பதில் இருக்குது. அப்ப உங்ககிட்ட வந்து அந்த ஒரிஜினல் நீங்க வந்து அந்த நீங்க சொல்றீங்க அந்த எவிடன்ஸ் ஒரிஜினல் எவிடன்ஸா இருந்தா நீங்க கட்டாயம் போயிருக்கீங்க. நீங்க ஒரிஜினல் எவிடன்ஸ் கிடையாது. மின்டாதேவி ராகுல் காந்தி ஒரு ஃபேக் எவிடன்ஸை வந்து மக்கள் மன்றத்துல கொடுக்கறாருன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. சரி, இந்த எவிடன்ஸ் எங்க இருந்து கிடைச்சிச்சு? இல்ல அதுதான் சார், அவர் எவிடன்ஸ் எங்க இருந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த எவிடன்ஸை வச்சு தானே சார், டாக்குமெண்ட்ஸை வச்சு தானே சார் அவர் சப்மிட் பண்றாரு. இந்த எவிடன்ஸ் நீங்க ஏன் கொண்டு போக மாட்டீங்க அடுத்த ஸ்டேஜ்? இந்த எவிடன்ஸ் எங்க இருந்து எடுத்தது சார்? இது நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த எவிடன்ஸ் எங்க இருந்து எடுத்தது சார் அது சொல்லுங்க சார். இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மகாதேவபுரா, ஆலந்து, இந்த இப்ப இருக்கக்கூடிய ஹரியானா, பீகார், இந்த இறுதி வாக்காளர் பட்டியலாம் எங்க இருந்து எடுத்த டேட்டா சார்? இல்ல சார், இது எங்க இருந்து எடுத்த டேட்டா? இல்ல சார், இது எங்க இருந்து எடுத்த டேட்டா? அந்த இடத்துல நகராதீங்க. அந்த கேள்விக்கு இது யார் கொடுத்தா சார்? டேட்டா யார் கொடுத்தது? ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த டீடைல்ஸ் எப்படி கிடைச்சது அத சொல்லுங்க சார். நந்தினி மேடம், அத சொன்னீங்கனாலே இதுக்கான விடை அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சங்கர் என்ன கேக்குறாருன்னா, இவ்வளவு எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களே, நீங்க அடுத்து கோர்ட்டை நோக்கி வந்து போக வேண்டியதானே, வழக்கு தொடுக்க வேண்டியதானே, இந்த பாருங்க இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்க வேண்டியதானே கேக்குறாரு. ஒரு நிமிஷம் வரேன். ஒரு விஷயம் இருக்கு சார். ஓகே, பதில் அளிக்கலனா ராகுல் காந்தி மீது வழக்கு தொடர்வேன் என்று எலெக்ஷன் கமிஷன் மிரட்டியது. நாங்க சொன்ன முடிஞ்சா பண்ணுங்கன்னா இப்ப வரைக்கும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் கிடையாது. ஏன்னா இந்த டேட்டா என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா, எங்களுக்கு தெரியும். இதை தாண்டி இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். போன முறை எல்லாம் மகாதேவபுரா மற்றும் ஆலன் தொகுதிகளில் ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 7 அடிஷன் டெலிஷனுக்கான டேட்டாவை கொடுத்து தான் நாங்கள் இதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னோம். இந்த முறை ஹரியானாக்கும் பீகாருக்கும் கேட்கும்போது ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் தர மறுத்து விட்டது காங்கிரஸ் கட்சிக்கு. சரி நந்தினி மேடம், வழக்கு தொடுக்கலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம், அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி ராகுல் காந்தியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு செய்ய மாட்டாங்க. நந்தினி பதில் சொல்லிட்டோம். சங்கர் சார் ஒரு நிமிஷம். சிவசங்கர் சார் சொன்னதுல நான் சொல்லி ஆகணும் ஒரு விஷயம். பரவாயில்ல, ஞானேஷ்குமார் சார் சொல்ல தயங்குறத கூட சிவசங்கர் சார் ரொம்ப தெளிவா சொல்றாருன்னு நான் யோசிக்கிறேன். அப்படிதான். ஏன்னா அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எலெக்ஷன் கமிஷனே திணறிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களே, எப்படி சார்? அப்ப நீங்க எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்றது நீங்க தான் எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? அத சொல்லுங்க. சங்கர் ஒரு நிமிஷம், ஏற்கனவே சொல்லி ஆன்லைன்ல இருக்கீங்க சங்கர். சிவசங்கர் ஒரு நிமிஷம் பேசாம இருங்க, அவங்க பேசிட்டோம். ஒரு கேள்வி கேக்குறேன் சார், உச்ச நீதிமன்றம் பெருசா இல்ல மக்கள் பெருசா சார்? யோசிச்சு பாருங்க சார். மக்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் சார் என்ன சார் பெருசு? மக்கள் நீங்க சொல்லியாச்சு சார். உச்ச நீதிமன்றத்துக்கு போனா நீங்க என்ன சொல்றீங்க? அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு? திரும்ப போய் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இதை பத்தி சொல்லுங்க, இதை முறையிடுங்க அப்படின்னு சொல்லும் போது திருநங்கையே சாவி கொடுக்குறதா சார்? இல்ல யோசிச்சு பாருங்க. நான் எலெக்ஷன் கமிஷன் வைக்கிறோம், இது பிரச்சனை, நீங்க சொன்னது போலியா இருக்கு, எங்களுக்கு சரியா பண்ணல, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் மன்றத்துல எல்லாரும் பாக்குற வகையில எதிர்கட்சி தலைவர் நின்று பேசுறாரு. அதுக்கான புள்ளி கொடுக்குறாரு. ஆப்போசிட்ல இருக்க ஆளுநர் நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல சிவசங்கர் ஒரு நிமிஷம் பேசி முடிக்கட்டும், பதில் சொல்லுங்க. இல்ல அவங்க பேசி முடிக்கட்டும் அப்புறம் இல்ல சார், இன்னொரு விஷயம், எல்லாரும் வந்து ஈஸியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறாங்க, கடந்துட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரியல சிவசங்கர் சார் எல்லாம் களத்துல போய் நின்று பாத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. டிஎல்ஏ தான் பிரச்சனை, டிஎல்ஏ பார்க்க வேண்டியதான, டிஎல்ஏ செய்ய வேண்டியதான. நான் என்ன கேட்கறது,
இருங்க நான் கேட்டுறேன் சார், நீங்க பதில் சொல்லுங்க சார். நீங்க ஸ்டார்டிங் எவ்வளவு நேர்மையா சொன்னீங்க, நான் யாரும் பேசும்போது குறுக்கிட மாட்டேன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல சார் நான் தெளிவா கேட்கிறேன். ஒரு மக்கள் வந்து அரசாங்கம் இந்த கட்சியை நம்புவாங்களா? அரசாங்கம் மக்களுக்கு வேலை செய்யுமா? கட்சி மக்களுக்கு வேலை செய்யுமா? நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் வேலை செய்ய மாட்டீங்களா? இப்போ பிஎல்ஓ கிட்ட பிஎல்ஏ வந்து சொல்றாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்க இந்த மாதிரி வாக்காளர்களை இணைக்கணும் சேர்க்கணும்னு விரைவுபடுத்தி வர்றதுக்கு முன்னாடி பிஎல்ஏ கொண்டு போய் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை அப்படியே அப்படியே போட்டுப்பீங்களா? கரெக்டா கொண்டு வந்துருவீங்களா? வாக்காளர் ஃபைனல் லிஸ்ட் வரும்போது தெரியும் போது பிஎல்ஏ என்ன பண்ண முடியும்? எதுக்கு பிஎல்ஏ கரெக்டா இருக்கணும்? பிஎல்ஏ கரெக்டா இருக்கணும்னா அப்ப பிஎல்ஏ வேலை என்ன, எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன? அப்ப எல்லா வேலையும் ஒரு தனி கட்சியே செஞ்சு போனா அப்புறம் எதுக்கு சார் எலெக்ஷன் கமிஷன்? இல்ல சார், இன்னைக்கு நிதர்சனமா தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். 2 நாள் ஆச்சு இன்னைக்கு எஸ்ஐஆர் கொடுத்து 200 ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. 200 ஃபார்ம் அவ்வளவு ஜம்பிங்ல இருக்கு சார். ஒரு 6 மாசம், அதாவது 2 வருஷம் செய்ய வேண்டிய ஒரு வேலைய ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்து 1 மாசத்துல அந்த வாக்காளர் எல்லாம் திருத்தம் பண்ணணும், ஜம்பிங் இருந்தா கண்டுபிடிக்கணும், ஆடவன் இருந்தா கண்டுபிடிக்கணும், இல்ல இறந்தவங்க இருந்தா கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இப்ப 3 நாள் இந்த 2 நாள்லயே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த 200 ஃபார்ம்ல 30ல இருந்து 40 ஃபார்ம் தான் கொடுக்கவே முடிஞ்சது. ஒவ்வொரு பிஎல்ஏவும் கூட போறாங்க. நம்ம காங்கிரஸ் வந்த சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தாசில்தார் ஆபீஸ் எல்லா மீட்டிங் நடக்கும் போது இவங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கவங்க, அதாவது அஇஅதிமுகவினரே எந்திரிச்சு நின்று சத்தம் போடுறாங்க. அப்படி எல்லாம் எப்படிங்க இவ்வளவு குறைவான நேரம் கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படிங்க இத்தனை பேருக்கு நாங்க வந்து தேர்வு செய்யறது? நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல கட்டமைப்பு சரியா இருக்கு. ஆமா சார், தமிழ்நாட்டுல கட்டமைப்பு சரியா இருக்கு. பிஜேபி ஒரு நாள் உங்களுடைய பாஷா பலிக்காது. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, சரியான பிஎல்ஏக்களை வச்சு கேள்வி கேட்க வைக்கிறோம். இன்னைக்கு நாங்க கேள்வி கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்ல முடியாம அரசாங்க அதிகாரிகளும் அதை தாண்டி இன்னைக்கு நீங்க ஒரு எஸ்ஐஆர் ஒரு பாஷா நீங்க கொண்டு வர பாக்குறீங்களே, அதை பலிக்க விடாம நீங்க செய்யறோம்ல, அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொன்னு எப்ப பார்த்தாலும் இவர் சொல்றாரு சிவசங்கர் சார் கேரளா என்னாச்சு, அப்புறம் கர்நாடகா என்னாச்சு, தமிழ்நாடு என்னாச்சு. நான் அவனே கேட்கிறேன், கேரளால இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு வைஸ் பிரசிடன்ட் சொல்றாரு, ரொம்ப கெட்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கவங்களை கூட நாங்க கூட்டிட்டு வந்து இங்க ஓட்டு போட வைப்போம். இந்த தைரியம் எப்படி சார் வந்துச்சு? இது எப்படி சார் ஒரு பிஜேபி வைஸ் பிரசிடன்ட் இப்படி பேசலாம்? அப்ப அப்படி பேசுறாங்கன்னா நீங்க அந்த வேலையை செய்றீங்கன்னு தானே சார் அர்த்தம். நீங்க தான் ஓப்பனா உங்க வாயிலே சொல்லி மாட்டிக்கிறீங்க. அதுக்கு மேல என்ன நடந்துச்சு? கர்நாடகால அந்த ஆனம் தொகுதியில ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன் அந்த டெலிகேஷன், அந்த ஃபார்ம் டெலிகேஷன் பண்ண முடியும்னு அந்த ஆப்பை கொடுத்தனால அது வந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட ஃபார்ம்களை நீக்கிட்டாங்க. இதோட ப்ரூஃபும் இருக்கு. அந்த கடையை யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபிக்கு வேண்டியப்பட்டவங்க. அது எல்லா ப்ரூஃப் வச்சிருந்தாங்க சார். பேசுறோம் இவ்வளவு பேசுறீங்களே சார், 0 அட்ரஸ் ஏன் சார் போடுறீங்க? ஒரு 0 அட்ரஸ் போட்டு அதுல கிட்டத்தட்ட 8-9 வாக்கு இருக்கிற மாதிரி எதுக்கு சார் காமிக்கிறீங்க? இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அது ஹரியானால கிட்டத்தட்ட நரேந்திர காகர் அப்படிங்கிற அவர் வீடெல்லாம் பெரிய வீடு. போய் பார்த்தா அட்ரஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அட்ரஸ் வச்சு இவங்க கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக அட்ரஸ் டிஃபிகல்ட்டியே கொண்டு வராங்க. ஏன் அதை பண்றீங்கன்னு தானே நாங்க கேட்கிறோம். இத்தனை கேள்வி நாங்க வைக்கிறோம் சார். இன்னைக்கு ராகுல் காந்தி சார் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு பதில் இருந்தாச்சு அவங்க அவர் சங்கர் பதில் சொல்லுவார். போட முடியாது. இல்ல சார், ஒரு விஷயம் சூப்பரா நான் சொல்றேன் சார், ஓப்பனாவே நான் சொல்றேன் சார், உங்க இவிஎம் மிஷின்ல பிரச்சனை தான். அதுதான் பிரச்சனைன்றது நாங்க தெல்ல தெளிவா அது ஏன் தமிழ்நாட்டுல நடக்கல உங்களுக்கு விழிப்புணர்வு வந்து இந்த மக்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி உங்களுடைய எல்லா பாஷாவையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சரி நந்தினி, ஓகே அவங்கள்ட்ட கேட்போம். ஒரு நிமிஷம் வர இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சிஎம் நந்தினி ஒரே நிமிஷம். இல்ல சுபாவோட சின்ன குறுக்கீடு இருக்கு, ஒரு நிமிஷம் அவங்க பேசட்டும். நந்தினி மேம் ஒரு நிமிஷம். சுபா சொல்லுங்க. இல்ல மியூட்ல பண்ண முடியாது. அவர்கள் சொன்னார்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் வாக்காளனுடைய அடிஷன் டெலிஷன் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படிதான் சார் கோயம்புத்தூர்ல 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்கள் வந்து பெயர் விடுபட்டு போனதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதே போலதான் தமிழகத்துல ஆர்கே நகர் தேர்தல் நடந்த போது வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க குறைவா இருக்காங்க குற்றச்சாட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வைத்ததையும் நம்ம காண முடிந்தது. வாக்காளர் பட்டியல் எல்லாமே அவசரமாக செய்யப்பட்டது. அது பாஜக அரசாங்கம் திமுக அரசாங்கம். சரி, அப்புறம் எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா பண்ணணும்? எஸ்ஐஆர் எதுக்கு இவ்வளவு அவசரமா பண்ணணும்? சுபா எஸ்ஐஆர் எதுக்கு இவ்வளவு அவசரமா பண்ணணும்? சுபா 6 மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு எஸ்ஐஆர் பண்ணணும்? சுபா 6 மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு எஸ்ஐஆர் இவ்வளவு சீக்கிரமா எப்படி பண்ண முடியும்? எப்படி ஃபார்ம் எப்படி கொடுக்க முடியும்? ஆரம்பிச்சாதான் நீங்க இன்னொரு 6 மாசத்துக்குள்ள
இல்லையா? 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, ஒண்ணுமே பண்ணல. எலெக்ஷன் வரப்போகுது, ஒண்ணுமே பண்ணல. எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வந்து எஸ்ஐஆர் ஏன் போன வருஷம் எஸ்ஐஆர் ஆரம்பிக்க வேண்டியதானே? வர 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 சரி சுபா, ஓகே சங்கர் பேசட்டும். வர 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 சங்கர் ஒருத்தர் வந்து வர சுபா மேம் ஒரு நிமிஷம். ரைட்டா இருந்தா ஜெயிக்க வியூகம் வச்சிருப்போம்ங்கிறது ரைட் தானே சார்? சுபா மேம் வர சங்கர் this is not a first time. நீங்க SIR வந்து this is not a first time. இல்ல சங்கர் அதெல்லாம் ஓகே ஃபைன், அதெல்லாம் ஓகே. இப்ப இது வந்து தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல்ல இதுக்கு முன்னாடி 8 வருஷம் நடந்துச்சு, ஏன் இப்ப இவ்வளவு அவசரம்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது தமிழ்நாட்டுல வந்து இப்ப வந்து எப்படி இந்த விஷயம் வந்து முழுமையா நடந்து முடிய போகுது அப்படின்றத தொடர்ந்து நம்ம கண்காணிக்க தான் போறோம். இதுல எவ்வளவு முறைகேடுகள் இருக்கு. இப்ப பீகார் மாதிரியான இடங்கள்ல கூட இவ்வளவு எவிடன்ஸ் வந்து ராகுல் காந்தி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுல நம்மளே நேரடியா அதை பண்ணிட முடியும். சொல்லுங்க சங்கர், இது வந்து இப்ப என்ன கேள்வினா, எப்படி இவ்வளவு அலட்சியமா தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல முடியாத இடத்துல தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மேல வைக்கிறாரு. இல்ல அதெல்லாம் வந்து இதெல்லாம் எவிடன்ஸா பார்க்க முடியாது அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அவங்க கொடுத்த தேர்தல் ஆணையம் கொடுத்த பேப்பரை வச்சு செக் பண்ணி பார்த்து சொல்லும்போது நீங்க எப்படி எவிடன்ஸ் இல்லன்றீங்க? சார் ஒன் செகண்ட், எவிடன்ஸா பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் இவங்க கிட்ட இருக்க எவிடன்ஸை நீங்க வந்து நீங்க ஏன் உச்சநீதிமன்றத்துல கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்றீங்க. சரி, அவர் கேட்டார்ல என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி மேல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியதானே? இல்ல தேர்தல் ஆணையம் இந்த வழக்கு கொடுக்க வேண்டியதானே? நந்தினி ஒரு நிமிஷம், அவர் பேசட்டும். நந்தினி ஒரு நிமிஷம். மக்களுக்கு நடக்குதுன்னா ஒரு அநீதி நடக்குது, உச்சநீதிமன்றமே கேட்கணும். நந்தினி ஒரு நிமிஷம். நந்தினி ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசட்டும். நான் பேசிட்டேன். சார் லெட் மீ கம்ப்ளீட். ஆகஸ்ட் 2 ரோல் அவுட் பண்ண 2024 அப்ப ரோல் அவுட் பண்ண போறீங்க. அப்பவும் அப்படி கேட்கல. 2 வருஷம் கழிச்சு வந்து நீங்க எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இப்பவும் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகாம நான் மக்கள் மன்றத்துல இருக்குன்னு சொல்றீங்க. மேடம் சொல்றாங்க மக்கள் மன்றம் தான் பெருசு, உயர்நீதி உச்சநீதிமன்றம் பெருசு இல்லைங்கிறீங்க. எந்த விதத்துல நியாயம்? உச்சநீதிமன்றத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல உச்சநீதிமன்றத்துல வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது அதை ஏற்றுக்கொள்றீங்கல்ல? அப்ப அது மட்டும் எப்படி சரியாகும்? அப்ப நீங்க உங்கள்கிட்ட எவிடன்ஸ் கரெக்டா தான் நீங்க போக பயப்படணும். சரி, இது வரைக்கும் நிறைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு, அதெல்லாம் நாங்க சொன்னோம்னா என்ன பண்றது? Please don't interfere. I am talking. Please don't interfere. நீங்க தெலுங்கானால ஜெயிக்கும்போது ஏத்துக்கிறீங்க, ஹிமாச்சல் பிரதேசல பிரச்சனை அங்க ஜெயிச்சா உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் வரும்போது ஏற்றுக்கொள்கிறீங்கல்ல? அது எப்படி? 2 லட்சம் வாக்காளர் வாக்குச்சாவடி இப்ப 6 லட்சம் பேர் நீங்க போட்டிருக்கீங்க. இத்தனை பேரை மீறி வந்து எது செய்ய முடியாது, அதை தெளிவா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க வந்து இந்த தடவை டிஎம்கே வாக்குச்சாவடி முகவர்கள் 6 லட்சம் பேர். நீங்க ரீசெண்டா மாமல்லபுரத்தில் நீங்க வந்து மீட்டிங் வச்சிருக்கீங்க. என்ன காரணம்? நீங்க இதெல்லாம் மீறி எந்த தவறுகளும் நடக்காதுங்கிறதுதான். நீங்க அதை எஸ்ஐஆர் இங்க படிக்க கூடாதுன்றதுக்காக காரணம். மக்களினுடைய உரிமையை நாங்க படிக்க இல்ல அவங்க பேசுறது ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன். ஹரியானால இவங்க தோத்ததுக்கான காரணம் 2 காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. ஒன்னு குமார் செல்சா, இன்னொருத்த வந்து ராவ் நரேந்திர சிங். 2 பேர் சொல்றாங்க வித்தின் த பார்ட்டி there is no coordination. இதை நான் சொல்லல. ஹரியானால தோத்ததுக்கான காரணத்தை காங்கிரஸின் மூத்த தலைவர்கள் 2 பேர், நான் மறுபடியும் நேம் சொல்ல, குமாரி செல்சா அண்ட் ராய் நரேந்திர சிங். அவங்க சொல்றாங்க there is no coordination within the party. own leaders they want to defeat it. நான் பதிவு பண்ணல, உங்களுடைய காங்கிரஸ் லீடருக்கு பதிவு பண்றாங்க. ஹரியானால தோத்ததுக்கான காரணம் சார். நான் என்ன கேக்குறேன்னா சங்கர் சார், நான் என்ன கேக்குறேன்னா சிவசங்கர்ன்ற பேரே வந்து 10 இடத்துல இருக்கு அப்படின்றதுக்கு என்ன பதில்? தேர்தல் ஆணையம் பக்கம் கொஞ்சம் வாங்க, அதை சொல்லுங்க. காங்கிரஸ் தோத்துட்டாங்க, அது போயிட்டு போகுது. இப்போ என்ன கேள்வினா, இந்த டாக்குமெண்ட்ல எப்படி இவ்வளோ டேட்டா வந்து ஒரே மாதிரியான டேட்டாக்கள், இத்தனை டேட்டாக்கள் எப்படி இருக்க முடியும்ன்றதுதான் கேள்வி. தப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்கங்க. தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிருக்குன்னு ஒத்துக்கங்க. யாரையுமே சொல்ல முடியாது. அந்த தவறுகள் திருத்தப்பட்டிருக்கணும். நான் இதை நீங்க ஏற்கனவே ஏன் பண்ணல? அவ்வளவுதான், தவறுகள் திருத்தப்பட்டிருக்கணும். அப்ப தவறு நடந்திருக்கு. சரி ஓகே வரேன். அதை நீங்க யாருக்கு அந்த அப்ஜெக்ஷன் இதுவரை இப்ப தெரிவிக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். சரி ஓகே, உங்களோட இறுதி கருத்து. அதாவது பேசின அனைத்து விருந்தினர்களுமே ஒரு மையப்புள்ளியில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னென்னா, இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறார். அப்போ அவருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, அந்நிய மாநிலங்களில் இருக்கவர்கள் எல்லாத்தையும் பீகாரிகளை குறிப்பிட்டு சொல்கிறார், துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சார். நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், சரி ஓகே, எலெக்ஷன் கமிஷன் பீகாரில் வந்து பீகார் மக்கள்கிட்ட தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம்னா, அவர் வந்து பீகாரில் போயிட்டு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஏன் அந்த வெறுப்பு பிரச்சாரம்? திமுக மக்களை
திமுகவை பீகார் மக்கள் முன்னாடி இன்டர்கேஷன் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதாவது பீகார் மக்கள் முன்பாக திமுகவை எதற்காக வெறுப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளியை நோக்கி பிரயாணிக்கும் போது இது வரைக்கும் பீகார் எஸ்ஐஆரில் மொத்தம் 12 ஆவணங்கள் கேட்கப்பட்டது பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தும்போது. அப்போ பீகார் எஸ்ஐஆரில் உச்சநீதிமன்றத்தை வழக்கை பற்றி பேசிட்டு இருந்தாங்கல்ல, உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குறது என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் என்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, எஸ்ஐஆர் நடத்துறீங்களே, இதில் ஆதார் கார்டெலாம் சேர்த்தாமல் இருக்கீங்கன்னு. இல்லை 2003 கைட்லைன்ஸை தான் நாங்கள் வந்து அடிப்படை ஆவணமாக வைத்திருக்கிறோம். ஆனால் 2003 அடிப்படை ஆவணமாக இருக்கக்கூடிய விதிமுறைகளை கொடுங்கன்னு சொன்னோன்னே அது எங்களிடம் இல்லை என்று கைவிரித்து விட்டது உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன். இது ஒரு கேலி கூத்தான விஷயம். இப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருந்திருக்கிறதா? டிஎன் சேஷன், இதற்கு முன்னாடி இருந்த லிங்டோ, இவர்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இந்த அளவுக்கு கேலி கூத்தாக மாற்றி வைத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் மற்றும் பாஜக கட்சியும் ஞானேஷ்குமார் போன்றவர்களை வைத்து ஆட்டி வைக்கிறாங்கன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதை தாண்டி இந்திய நாட்டு பிரதமருடைய உரைக்கும் தமிழ்நாடு நடக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கும் லிங்க் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பீகார்ல 12 ஆவணங்கள் கேட்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களுக்கு 13வது ஆவணமா ஒன்று கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, பீகார் எஸ்ஐஆரை அடிப்படை ஆவணமாக நீங்கள் வைத்து பீகார் மக்கள் எல்லா மாநிலங்களையும் வாக்களிச்சுக்கலாமா? எப்படி? அதாவது 13வது ஆவணம் நல்லா கேட்டுக்கங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸில் 13th டாக்குமெண்ட் 13வது ஆவணமாக பீகார் எஸ்ஐஆர் தி எலக்ட்ரோல் ரிஃபரன்ஸ் ஆன் 1/7/2025 உங்களுடைய பீகார் எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலே நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்களிச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் திமுக என்ன சொல்ல வராங்க, அதாவது பீகாருடைய எஸ்ஐஆர் இருக்குல்ல, பீகாரில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆருடைய காப்பியவே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்க வாக்காளர் அட்டை வழங்கப்படும். பீகாரிகளுக்கு வழங்கப்படும். என்னது பாஜக மாடல் தெரியும்ல, பிரசிலியன் மாடல். உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன 10 ஓட்டு கூட போறது இல்ல, 19 லட்சம் ஓட்டு. சார் சங்கர் முடிஞ்சிருச்சு, வரேன் சார், முடிக்க இறுதியா உரையை முடிச்சிருவோம். அதுதான் பாஜக வந்து சாவு மணி அடிச்சிருச்சு நேரடியா தேர்தல் ஆணையத்துக்கு. இனி பேசி என்ன பிரயோஜனம்? என்னன்னா அவருக்கு எவ்வளவு ரோசம் வருது பாருங்க. தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசினாலே பாஜக காரங்களுக்கு கிடுகிடுன்னு இருக்குது. ஏன்னா அவ்வளவு அதானியும் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசினா மட்டும்தான் பாஜகவின் உணர்ச்சி வசப்படுறதை பார்க்கலாம் நீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சதிக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. அதான் காரணம். பீகார் எஸ்ஐஆரை பொறுத்தளவுக்கு பீகாரில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆரை வாக்காளர் அட்டையாக தமிழ்நாட்டில் கொடுத்தால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார்ல மட்டும், பீகார்ல இருந்து இங்க வந்தவங்க 6 லட்சம் பேர். இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியில் 2021 சரியாக 29 தொகுதிகளில் சராசரியாக 5000க்கும் மேற்பட்ட குறைவான வாக்குகள்ல தான் வீழ்ச்சி பெற்றிருக்கிறது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி. இந்த இடத்துல ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு இந்திய நாட்டு பிரதமர். பீகார் மக்களுக்கு முன்னாடி டிஎம்கே ஆபத்தான கட்சி, டிஎம்கே பீகாரிகளுக்கு கேடு விளைவிக்கிற கட்சி அப்படின்னு எதுக்காக பிரச்சாரம் பண்றாருன்னா, இங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்கிறார். அதாவது இப்ப 2026 பீகார்ல இருந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பீகாரிகள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும், பீகாரிகள் தான் தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை திட்டத்தை எலெக்ஷன் கமிஷன் 13வது ரூல்ல கொண்டு வந்துருச்சு. அதுக்கு நெரேட்டிவ் செட் பண்ற விதமா டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பீகார்ல உட்காந்துட்டு டிஎம்கே பத்தி பிரச்சாரம் செய்கிறார். அப்ப திட்டத்தை தீட்டிட்டு சட்டத்தை போட்டுட்டு இப்ப வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு இவர்களுடைய வாக்கு சதவீதத்தை இறுதி கேள்வி என்னன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்லாம் ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்துல தான் இருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்கறாங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்படி பதில் கொடுக்கும்? நான் தான் சொன்னேன் 2003 கைட்லைன்ஸ் கேட்டதுக்கே இல்லன்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 வருஷம் ஆயிடும். அப்ப இதெல்லாம் வேஸ்டா? இல்ல, அடிப்படையா மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வச்சாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கான எல்லா சட்டத்தையுமே தெளிவாக சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறது பாஜக. எல்லா லூப்போலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சரியே செய்யறாங்கன்றோம். நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய விவாத மன்றத்தில் வாக்கு திருட்டு தொடர்பாக விவாதித்தோம். விருந்தினர்கள் கருத்துக்களை பகிர்ந்தார்கள். மீண்டும் மற்றொரு விவாத மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.